இன்று நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் 2 கொரிந்தியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த மகத்துவமான வல்லமையை இந்த மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். இந்த மகத்துவமான வல்லமையை இந்த மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். எனவே எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டால் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்ல, கலக்கம் அடைந்தால் மனம் முறிவடைகிறதில்ல, துன்பப்படுத்தப்பட்டால் கைவிடப்படுகிறதில்ல, கீழே தள்ளப்பட்டாலும் மடிந்து போகிறதில்ல. அவ்விதமாக சேலஞ்சிங்காக அப்போஸ்தலன் பவுல் சொல்வதை பார்க்கிறோம். முதல் நாள் கூடுகையிலே கிறிஸ்தவ நம்பிக்கையினுடைய நோக்கத்தை அறியாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிற கிறிஸ்தவத்தை குறித்து நாம் பார்த்தோம். கிறிஸ்தவ நம்பிக்கையை பெற்றிருக்கிற நாம் அந்த நம்பிக்கையினுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு ஏற்றவளாக இருக்க வேண்டும். எதற்காக கிறிஸ்தவ நம்பிக்கை, கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது, என்ன போதிக்கிறது, அதனுடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்விலே எதிர்பார்த்து அது நமக்கு தேவை என்று உணர்ந்து அந்த நம்பிக்கையை பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். நேற்றைய தினத்திலே கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவுக்குள் சகல விதத்திலும் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று பார்த்தோம். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும். அது எந்தெந்த விதமான ஆசீர்வாதம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைய தினத்தில் கிறிஸ்தவ நம்பிக்கையை பெற்றிருந்தும் கிறிஸ்தவ வல்லமையை பெறாமல் வாழ்கின்ற ஒரு நிலைமை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடரோடு சொன்னார், உங்களுக்கு ஒன்று நடக்கப் போகிறது. என்னை ஏற்றுக்கொண்ட, என்னை பின்பற்றுகிற, எனக்கு உங்களை அர்ப்பணித்த நீங்கள் பரிசுத்த ஆவியை பிறப்புகள். You are going to receive the Holy Spirit. The Holy Spirit will come upon you. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும். இந்த ஆவி உங்கள் மேல் வருகிற பொழுது என்ன நடைபெறும் என்று சொன்னால், you will be made strong, you will be made powerful, you will be strengthened. அவ்விதமாக நீங்கள் வலுப்படுகிற பொழுது, பலமடைகிற பொழுது என்ன நடக்கும் என்றால், நீங்கள் என்னுடைய சாட்சிகளாக மாறுவீர்கள். You will become my witnesses. ஆக கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய துவக்கத்திலேயே கிறிஸ்தவ வல்லமையை பெற்றுக்கொள்வது தொடர்பான காரியங்களை ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள். அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக நீங்கள் பலப்படுவீர்கள். பலப்படுகிற பொழுது நீங்கள் என்னுடைய சாட்சிகளாக மாறுவீர்கள். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியை பெற்ற வாழ்க்கை, பரிசுத்த ஆவியை பெறாத வாழ்க்கை என்று 2 இல்லை. ரோமர் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன், one who doesn't have the spirit of Christ, he is not belonging to Christ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய ஆவியை பெறாதவன் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் அல்ல, கிறிஸ்து உரியவன் அல்ல. That means he is not a Christian. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள், பரிசுத்த ஆவியை பெறாத கிறிஸ்தவர்கள் என்று 2 கிளாஸஸ் கிடையாது, 2 டிவிஷன்ஸ் கிடையாது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். என்றால் பரிசுத்த ஆவியின் மூலமாகத்தான் அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் என்று. இதைத்தான் நீங்கள் எபேசியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 13-14 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்படுகிறீர்கள். அது நீங்கள் மீட்கப்பட போகிறீர்கள் என்பதற்கான முத்திரையாக, அடையாளமாக இருக்கிறது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வேத வார்த்தையின் அடிப்படையிலே தான் நாம் கிறிஸ்தவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நிச்சயம் ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் அவன் கிறிஸ்துவையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அவன் உலகத்திலே ஒரு கிறிஸ்தவ மதம் என்கிற சங்கத்தை சார்ந்தவனாக இருக்கலாம், கிறிஸ்தவ மதம் என்ற ஒன்றை குறித்த நம்பிக்கையோடு இருக்கிறான். ஆனால் அவர் கர்த்தருடைய பார்வையில் கிறிஸ்தவர் அல்ல. கிறிஸ்தவர் என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற வேண்டும். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவனுடைய ஆவியை பெறுவதற்கு விரும்புகிறார்கள். அதற்காக இங்கும் அங்குமாக ஓடுகிறார்கள். வரம் பெற்ற ஊழியர்கள், அபிஷேகம் நிறைந்த ஊழியர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொடுக்க வல்லமையுள்ள ஊழியர்கள் என்று சொல்லி
அநேகரை நம்பி அவர்கள் மூலமா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் வேதாகமத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு இங்கும் அங்கு ஓட தேவையில்லை, எந்த அபிஷேக கூட்டத்துக்கும் போக தேவையில்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் தான் பரிசுத்த ஆவி கிடைக்குன்னு பைபிள் சொல்லலை. பரிசுத்த ஆவி எப்படி கிடைக்குதுன்னு சொன்னா, பரிசுத்தமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அதனை உறுதிப்படுத்தும்படியாக அதனுடைய விளைவாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். அந்த பரிசுத்த ஆவி இப்பொழுது கொஞ்சம் பின்னால அதிகம் அந்த மாதிரி கிடையாது. தீத்து 3ஆம் அத்தியாயத்தினுடைய 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் அந்த பரிசுத்த ஆவியை கொஞ்சம் பொழிந்தல்ல, சம்பூர்ணமாக abundantly பரிசுத்த ஆவியை சம்பூர்ணமாக பொழிந்தல் இருக்கிறார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பிகினிங்கிலேயே பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியிலிருந்து தான் அந்த கிறிஸ்தவ அனுபவம் தொடங்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம அங்கங்க ஓடி அவங்க ஜெபம் பண்ணி இவங்க ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து இல்லைன்னு சொன்ன காத்திருந்து ரொம்ப நாளாக நம்ம அதற்காக வெயிட் பண்ணி அப்படியெல்லாம் இன்றைக்கு பல முறைமைகள் சொல்லப்படுகிறது. நீங்கள் தொடர்ந்து அபிஷேகம் கொடுத்து வந்துட்டே இருங்க, உங்களுக்கு ஆவி கிடைக்கும் அப்படின்னு. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு நாம் ரட்சிக்கப்படணுமா, மனம் திரும்பணுமா, கிறிஸ்துவுக்கு பிரியமான மாற வேண்டுமா, பரிசுத்தமான இந்த கன்சர்ன்லாம் கிடையாது. எங்கேயாவது போய் நம்ம உடலை உழுக்கிறதுக்கு ஒரு ஆவி வருமா என்கிற ஒரு கவனம். அதனால் அதற்கென்றே இப்போ நிறைய ஊழியக்காரங்க விளம்பரங்கள் செய்து கொண்டிருக்கிறாள். அவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் கூடி வருகிறவர்களை உலுக்கி விடுவார்கள். பல நேரங்களிலே அது தவறான ஆவியாகவும் இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவி பெற்று தருகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கேரண்டி சொல்லிட்டு இறங்குவதாகன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஆனால் அது ஸ்கிரிப்சர் கிடையாது. பைபிளில் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியை ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவன் பெறுகிறான். ஏன்னா இந்த கிறிஸ்துவனுடைய ஆவியின் மூலம் தான் இவன் கிறிஸ்தவன் ஆகிறான். ஏன்னா அவன் தேவனுடைய பிள்ளையா பிறக்கிறான். தேவனுடைய பிள்ளையாக அவன் பிறக்கிற பொழுதே அந்த தேவனுடைய பிள்ளைக்குரிய ஆவி வேணும். அதனால கிறிஸ்தவன் என்பவன் பரிசுத்த ஆவியை யார் மூலமா பெற்றுக்கொள்ளுகிறவன் அல்ல, அவன் பரிசுத்த ஆவியினாலேயே பிறக்கிறான். அதனுடைய பேர் தான் மறுபடி பிறத்தல். இதுதான் மறுபடி பிறத்தல். இந்நாட்களை பார்க்கும் பொழுது பெரும்பாலும் கிறிஸ்தவ கூடுகைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கூட்டத்துக்கு போகிற எல்லாரையுமே அந்த கூட்டத்தை நடத்துகிறவர்கள் கீழே விழ வைப்பாங்க. அவர்களை ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட வைத்து தங்களுக்கு என்ன நடக்கிறதே என்று தெரியாதபடிக்கு பலவிதமான சேஷ்டைகளை காண்பிக்கும்படியாக செய்வார்கள். இன்னைக்கு பாஸ்டர்கள் சுவிசேஷகர்கள் எல்லாரும் தங்களை பவர்ஃபுல் சர்வன்ஸ் ஆஃப் காட் காட்டுறதுக்காக அதிகமாக செய்யறதுன்னா எல்லாருமே இந்த விதமாக கை காமிச்சு ஃபயர் ஃபால் பவர் அப்படியெல்லாம் சொல்லி கொஞ்சம் ஏக்கோ சரி சொல்லி அந்த விதமாக வருகிறவளை விழ வைக்கணும். ஆக இன்றைக்கு ஒரு லேட்டஸ்ட் ஃபேஷன் என்ன சொன்னால் வருகிறவங்களை கீழே விழ வைக்கிறது. இந்த மாதிரி போய் விழுறதுக்குன்னே நிறைய கிறிஸ்தவங்க போகிறாங்க. ஏன்னா அப்படி விழுந்தா ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. ஆனால் இவைகளெல்லாம் வேதபூர்வமானவைகளும் அல்ல, வேத சத்திய உட்பட்டங்களும் அல்ல. இவைகளெல்லாம் ஃபால்ஸ் கிறிஸ்டியனுடைய அடையாளங்கள். அதாவது தேவ ஆவி அல்லாத வேற ஆவிகள். 2 கொரிந்தியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 2 கொரிந்தியர் 11ஆம் அத்தியாயத்தினுடைய 4ஆம் வசனத்திலே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறது போல அது வேறே ஆவி, வேறே வல்லமை, வேறே இயேசு. எனவே அந்த வல்லமை தான் ஆட்களை விழ வைக்கிறதும், ஆட்களை ஓட வைக்கிறதும், ஆட்களை பரவசம் அடைய வைக்கிறதும், ஆட்களை கூச்சல் போட வைக்கிறதும், ஆட்களை அதிகமான ஆரவாரம் பண்ண வைக்கிறது. இந்த மாதிரிப்பட்ட செயல்களினால ஒன்றும் ஸ்பிரிச்சுவலாக எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஆடுவாங்க, பாடுவாங்க, விழுவாங்க, எழுவாங்க, ஓடுவாங்க, எதையோ பார்க்கறது மாதிரி தரிசனம் சொல்லுவாங்க. ஆனால் லைஃப்ல எந்த விதமான நல்ல ரிசல்ட்ஸும் இருக்காது, நல்ல ஃபுட்ஸும் இருக்காது. ஆனால் ஹோலி ஸ்பிரிட் எது கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால் நாம் ஏதோ இந்த கைகள் எல்லாம் போட்டு உழுக்கிறதுக்கும் உடம்பை உழுக்கிறதுக்கும் ஒரு விதமாக பரவசம் அங்கங்கே ஆடுறதுக்கு ஓடுறதும் இல்லை. பரிசுத்த ஆவி பெருகும் பொழுது பரவசம் நமக்கு உண்டு என்பது உண்மையான செய்தி தான். ஆனால் ஏதோ ஒன்று நம்ம உழுக்க வேண்டும், அசைக்க வேண்டும், விழ வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பெற்றுக்கொள்வதில் பரிசுத்த ஆவி. அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவர் அல்லாதவர்களாலே பரிகசிக்கப்படுகிறது. ஏன்னா இந்த கிறிஸ்தவ கூட்டங்களில் நடக்கிற, கிறிஸ்தவ திருச்சபையில் நடக்கிற, இது போன்ற கிறிஸ்தவ திருச்சபையில் நடத்துகிற கூட்டங்களில் நடத்துகிற பலவிதமான நிகழ்வுகளை டிவி மூலமாக, யூடியூப் மூலமாக ஒளிபரப்புறாங்க. அதில் பார்க்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் பித்து பிடித்தவர்கள் போல என்னமோ நடக்கிற ஒரு விதமாக
அவர்கள் அங்கே விழுகிறதும் எழுகிறதும் உருளுகிறதும் புரளுகிறதும் பல காரியம். சரி, இதையெல்லாம் நான் கிறிஸ்டியன்ஸ் பார்த்துட்டு இதை வேடிக்கையாக பேசுகிறாங்க, நகைக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. அவர்களுக்கு தெரியாது இது போலி கிறிஸ்தவம் அப்படின்னு. இன்னைக்கு டிவி மூலமாக நிறைய பேர் பார்க்கிற கிறிஸ்தவம் உண்மையான கிறிஸ்தவம் கிடையாது. யூடியூப் வழியாக நிறைய பேர் பார்க்கிற கிறிஸ்தவ நிகழ்வுகள் உண்மையான பரிசுத்தாவில் நடத்தப்படுகிற நிகழ்வுகள் கிடையாது. அவைகளெல்லாம் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறது போல வஞ்சிக்கின்ற ஆவியினுடைய செயல்பாடுகள், வஞ்சிக்கின்ற ஆவியினுடைய செயல்பாடுகள். அது இந்த நான் கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியாது. அவங்க நினைச்சிடுறாங்க இதுதான் கிறிஸ்தவம், கிறிஸ்தவம்னா இதுதான் அப்படி சொல்லிட்டு அவங்க இதை பரிகசிக்க நிலைமை இருக்கிறது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழலுக்கு கிறிஸ்தவம் என்று தள்ளப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பெரும்பாலான கூடுகைகளிலே இந்த பரிசுத்தாவை சம்பந்தமாக அவர்கள் காண்பிக்கின்ற காரியங்கள் சத்தியத்தின் அடிப்படையிலே அல்ல, ஒரு விதமான ஏதோ ஒரு வல்லமை, ஏதோ ஒரு பரவசம் இதனுடைய அடிப்படையில் இருக்கிறது. அவைகள் வேத வார்த்தையில் கூறுகிற பரிசுத்தாவியானவர்கள் உண்டாகிறவர்கள் அல்ல. வேதபூர்வமாக பார்க்கும் பொழுது for what purpose the Holy Spirit is given, எதற்காக கொடுக்கப்படுகிறது. நான் ஏற்கனவே ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். பரிசுத்தாவி எதற்கு கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால், நீங்கள் பரிசுத்தாவை பெறுவீர்கள், அப்பொழுது என்ன நடக்கும்? you will be strong, you will be made powerful. நீங்க வல்லமையானவர்களாக மாறுவீங்க. எதற்கு வல்லமை? உடம்பு உழுக்கிறதுக்கு இல்லை, அங்க ஓடு இங்க ஓடு அந்த மாதிரி சேட்டை பண்றதுக்கு இல்லை, சத்தம் போடுறதுக்கு இல்லை, கூச்சல் போடுறதுக்கு இல்லை, எப்பொழுதும் ஏதோ ஒரு தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு அல்ல, எப்பொழுதும் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி கொண்டிருக்கிறதுக்கு அல்ல, எப்பொழுதும் ஏதோ வித்தியாசமான இயற்கைக்கு அப்பாற்பட்டது போன்ற சில உணர்ச்சி பூர்வமான காரியங்களை செய்யறதுக்கு இல்லை. பரிசுத்தாவுடைய பிரைம் பர்பஸ் எதுக்குன்னு சொன்னா, அந்த பரிசுத்தாவின் மூலமாக நாம் பலமடைய வேண்டிய தேவை இருக்கிறது. எதற்கு பலமடைய வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய முதல் ரீசன் சொன்னால், we must be able to stand against the sin. பாவத்தை எதிர்க்கிற ஆற்றல் உடையவளாக மாற வேண்டும். மனிதனுக்கு அறிவாற்றல் உண்டு, ஞான ஆற்றல் உண்டு, பல்வேறு விதமான திறமைகள் உண்டு, சரீராற்றல் உண்டு, மைண்ட் பவர் உண்டு. ஆனால் பாவத்தை எதிர்க்கிறதுக்கு ஆற்றல் கிடையாது. அவன் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பட்டதாரியா இருந்தாலும் சரி, எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் சரி, பாவத்தை எதிர்க்க முடியாது. பாவம் என்று சொன்னால் தேவனுடைய விருப்பத்திற்கு எதிராக வாழுகிற ஒரு வாழ்க்கை, தேவனுடைய விருப்பத்திற்கு எதிராக போகிற, தேவனுக்கு உகந்ததல்லாத காரியங்கள். அது பல விதங்களில் இருக்கும். பாவம் என்பது சிந்தனையின் வடிவத்தில் வரும், சுபாவத்தின் வடிவத்தில் வரும், தவறான செயல்களின் வடிவத்தில் வரும், தவறான ஆசையின் வடிவத்தில் வரும், தவறான இன்ப தேடல்கள் வடிவத்தில் வரும், தவறான உறவுகள் வடிவத்தில் வரும். There will come in different forms. இந்த பாவத்தை எதிர்க்கிறதுக்கு எவ்வளவுதான் பட்டம் படித்தாலும், அமெரிக்காவில் போய் படித்தாலும், இங்கிலாந்தில் போய் படித்தாலும் அதை கொண்டு பாவத்தை எதிர்க்க முடியாது. பாவத்தை எதிர்க்கிறதுக்கு we need the divine power, divine enablement. அதை நம்ம only through Jesus we can get. அதை நம்ம ஆண்டவர் வழியாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வல்லமையினுடைய முதல் நோக்கம் என்னன்னு சொன்னா, மனிதன் நேச்சுரலாவே பாவம் செஞ்சிருக்கிறான், பாவி. அதான் he is under the bondage of sin, he is under the slavery of sin. இவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். இவனால பொய் சொல்லாம இருக்க முடியல, இவனால எரிச்சல் அடையாம இருக்க முடியல, இவனால பொறுமை காக்க முடியல, இவனால சகிக்க முடியல, இவனால உண்மை பேச முடியல, இவனால ஒழுக்கமா வாழ முடியல, இவனால நீதியை மதிக்க முடியல, இவனால நேர்மையாக வாழ முடியல, இவனால அன்பு கூற முடியல, இவனால விருப்பம் விட முடியல, இவனால பண ஆசை பொருளாசை விட முடியல, தப்பிதமான ஆசைகள் தப்பிதமான எண்ணங்களை இவனை விட முடியல. இதுதான் அவனுடைய நேச்சர். ஏன்னா he is under the slavery of sin. அந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார். அவன் தன்னுடைய நிலைமையை உணர்ந்து, ரோமர் 7ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விதமாக மனிதனுடைய பாவத்தை எதிர்க்க முடியாத பலவீன நிலைமை உணர்ந்து அவன் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியை என்ன செய்கிறது என்றால், இதுவரையிலும் பாவத்தினால தோற்கடிக்கப்பட்ட இவன் இப்பொழுது பாவத்தை ஜெயிக்கிற ஆற்றல் உள்ள மாறுகிறான். எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் பரிசுத்த ஆவியை பெற்றவள் என்று அர்த்தம். கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனால் பலப்படுத்தப்பட்டவள் என்று அர்த்தம். எனவேதான் எபேசியர் 6ஆம் அத்தியாயம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்விதமாக கிறிஸ்தவர்கள் சொன்னால் அவர்கள் வல்லமையானவர்கள். எதற்காக வல்லமையானவர்கள் சொன்னால், அவர்கள் பாவத்தை எதிர்த்து நிற்க இயன்றவர்கள். எபிரேயர் 12ஆம் அத்தியாயத்தினுடைய 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறதுல
ரத்தம் சித்தத்தக்க அளவுக்கு மாறணுமே அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பா அந்த நிருபத்தை எழுதுறவர் சொல்றார். பாவத்திற்கு we have to go against the sin. We have to stand as enemy to the sin. பாவத்திற்கு நம்ம ஒரு எதிரியை போல நிற்கணும். இன்றைக்கு அந்த பாவத்தை எதிர்க்கிற விதத்துல நாம் அப்படி நிற்கிறோமா? அப்படி நின்றாதான் கிறிஸ்தவங்க. அதை விட்டு நம்ம வெறுமனே ஆராதனைகளோடும் தொழுகைகளோடும் பாடல்களோடும் சில பக்தி சம்பந்தமான விஷயங்களோடும் மட்டும் நம்ம இணைத்து கொண்டு பொய் சொல்ல தூண்டப்படுகிற பொழுது பொய் சொல்லாம இருக்க முடியலையா? நாம கிறிஸ்தவம் கிடையாது. சண்டை போடுவதற்கு நம்மை தூண்டுகின்ற பொழுது அந்த சண்டை போடாதபடி சமாதானமா இருக்க முடியல, நாம கிறிஸ்தவம் கிடையாது. பொறுமையாக இருக்க தேவை ஏற்படுகிற பொழுது பொறுமையாக இருக்க முடியல, நாம கிறிஸ்தவம் கிடையாது. உண்மையை பேச வேண்டிய தேவை ஏற்படுகிற பொழுது உண்மையை பேச முடியல, நம்ம கிறிஸ்தவம் கிடையாது. அன்பு காட்ட வேண்டிய தேவையை உணர்கிற பொழுது அன்பு காட்ட முடியலையா, நம்ம கிறிஸ்தவம் கிடையாது. வெறுப்பு விரோதம் கசப்பையும் விட்டுவிட வேண்டிய சூழ்நிலை வருகிற பொழுது அதை விட்டுவிடாதபடி அதை பற்றி கொண்டிருக்கிறோமா, நம்ம கிறிஸ்தவம் கிடையாது. ஏன்னா கிறிஸ்தவம் சொன்னால் they are strengthened by God's Spirit. They are powerful people. அவர்கள் வல்லமையானவர்கள். இந்த வல்லமையை நம்முடைய வாழ்வில் அனுபவிக்கிறோமா? இந்த வல்லமையை நாம் அனுபவிக்கிறோமா? இந்த வல்லமை வந்தால்தான் நாம் கிறிஸ்தவ கூறுகின்ற விதமான ஒரு பரிசுத்த ஜீவிதத்தை ஜீவிக்க முடியும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் பல விதங்களிலே பாவம் நமக்கு எதிராக வருகிறது. நாம் அந்த பாவத்தை we have to struggle against the sin. பாவம் பல வடிவங்களில் வருகிறது. உலகத்திலே பல விதங்களிலே பல சூழ்நிலை பாவம் வருகிறது. அதை எதிர்த்து நிற்க ஆற்றல் உள்ளவர்களாக மாற வேண்டும். பிசாசினுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணிகளோடாக மாற வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை எதிர்க்கிற இயல்புடையவர்களாக இருக்கிறோமா? தவறான இச்சைகளை எதிர்க்க ஏற்றவர்களாக இருக்கிறோமா? தவறான எண்ணங்களை, தவறான நினைவுகளை, தவறான ஆசைகளை எதிர்க்கின்றவர்களாக இருக்கிறோமா? எனவே முதலாவதாக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாவ எதிர்ப்பு, தேவனுக்கு உகந்ததல்லாதவைகள் எவைகள் என்பதை அறிந்து கொள்வதற்கு ரட்சிக்கப்பட்டவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. He is able to discern what is right and what is wrong. எது சரி எது தவறான டிசைன் பண்ண முடியும். அப்படி டிசைன் பண்றது மட்டுமல்ல, சரியானவளை அவன் செய்வான், சரியானவளை செய்ய மாட்டான். அதற்கு அவனுக்கு ஆற்றல் உண்டு. இந்த வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிறோமா? இன்னைக்கு பல திருச்சபைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா வல்லமைன்னு ரொம்ப பேசுவாங்க. அவர்கள் வல்லமையாக ஆராதிப்பாங்க, வல்லமையாக பாடுவாங்க, வல்லமையாக துதிப்பாங்க, வல்லமையாக ஸ்தோத்தரிப்பாங்க, வல்லமையாக சத்தம் போடுவாங்க, வல்லமையாக ஆரவாரம் எழுப்புவாங்க, ஊரையே கூப்பிட்டுக்கிடுவாங்க. ஆனா வல்லமையா வாழ மாட்டாங்க. உண்மை பேச இயலாது. மனசாட்சியில ஒரு தூய்மை இருக்காது, பொறுமை தாழ்மை இருக்காது, பண ஆசை எதிர்க்க தெரியாது, பொருளாசை எதிர்க்க தெரியாது, உலகத்தினுடைய ஆகாத கலாச்சாரங்களுக்கு எதிராக போக தெரியாது. அப்படி இருக்கும்போது வாட்ஸ் தி யூஸ் ஆஃப் திஸ் பவர்? ஏதோ ஒரு அரங்கத்துக்குள்ள, ஒரு சபைக்குள்ள, ஒரு கூட்டம் நடக்கிற இடத்துல நாம ஏதோ ஒரு வித்தியாசமான வல்லமையினாலே ஆட்டி படைக்கப்பட்டவர்களைப் போல காணப்படுவதில்ல. that must be reflected in our lifestyle. நாம எல்லாருக்கும் நம்ம வல்லமையானவர்களை காண்பிக்கிறதுக்கு அப்படியே உடலை உலுக்கி காண்பிக்க முடியாது. நம்ம அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம், தொழிற்சாலையில் வேலை பார்க்குறோம், பல வியாபார சூழலில் இருக்கிறோம். அங்கெல்லாம் போயிட்டு ஐ எம் சோ பவர்ஃபுல்னு காட்டுறதுக்கு நம்ம உடம்பை உலுக்கி காட்ட முடியாது. வாழ்ந்து காட்ட வேண்டும். தவறானவர்களை எதிர்க்க நமக்கு இயலும், சரியானவர்களை நமக்கு செய்ய இயலும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனவே இந்த அனுபவத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் நம்முடைய ஆயுள் காலத்தை பயனற்ற வெறும் பக்தி வழிபாடுகளோடு முடித்துக் கொள்ளக்கூடாது. நாம வழிபடுறோமே, நம்ம பக்தியாக பல காரியங்களை செய்கிறோமே, ஜெபிக்கிறோமே, அந்த அடிப்படையிலே நம்மை பார்த்து நம்மை ஆன்மீகவாதி நினைக்க கூடாது. வாழ்க்கைய வல்லமையா வாழ முடியுதா? உலகம் தீமைக்கு அடிமையாக இருக்கிறது, உலகம் ஆகாத செயலுக்கு அடிமையாக இருக்கிறது, உலகம் ஆகாத பொழுதுபோக்குகளுக்கு அடிமையாக இருக்கிறது, உலகம் ஆகாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறது, உலகம் ஆகாத இன்ப தேடலுக்கு அடிமையாக இருக்கிறது, உலகம் ஆகாத ஒழுக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறது, உலகம் ஆகாத உறவுகளுக்கு அடிமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பாவ உலகத்துல நாம் எதற்கும் அடிமையாக இல்லாமல் சரியாக வாழ்ந்து காட்டுகிறோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் வல்லமையான வாழ்க்கை. அந்த வல்லமையான வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் கிறிஸ்துவின் ஆவி கொடுக்கப்படுகிறது. எனவேதான் we have to begin our Christian life the Holy Spirit. சிலர் பார்த்தீங்கன்னா
30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷமாக கிறிஸ்தவர்களாக இருந்தோம். ஐயா நீங்கள் கிறிஸ்தவங்களா? ஆமாம் கிறிஸ்தவங்க, நாங்கள் கிறிஸ்தவங்க, எங்கள் அப்பா கிறிஸ்தவங்க, தாத்தா கிறிஸ்தவங்க. சரி பரிசுத்தாவி பெற்றிருக்கிறீங்களா? அது நான் இன்னும் பெறலை. எங்கள் ஒய்ஃப் அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களாம் எனக்கு பாவி கிடைக்கணும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் அவ்விதமாக சொல்லுவாங்களே ஒழிய நிறைய கிறிஸ்தவர்களுக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கே பரிசுத்தாவி வேணுங்கிற உண்மை தெரியலை. இதை சொல்லி கொடுத்தாலும் உணர மாட்டேங்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் படிக்கிற பாடத்தை ஓரளவாது புரிஞ்சுக்குது. இந்த கிறிஸ்தவங்க எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் சொன்னதை கேட்டு அப்படியே போயிடுவாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டது என்னது, இதனால என்ன நமக்கு அறிவு கிடைத்தது, ஆண்டவர் எதற்கு அதில் சொன்ன சிந்தித்து பார்க்குற உணர்வுகள் குறைவு. ஏன்னா கிறிஸ்தவம் அந்த சென்சிட்டிவ்னஸே லூஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ உணர்வு இல்லை. உணர்வற்ற ஒரு மக்கள் கூட்டம் எங்கே இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ கம்யூனிட்டி தான் இருக்குது. ஏன்னா அந்த உணர்வூட்டும்படியான காரியங்களை அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு பெற்றவங்க கிறிஸ்தவங்க தான். இங்கே இப்போ எந்த மதத்திலையும் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் வழிபாடுகள் தான் இருக்கும். மந்திரங்கள், யாகங்கள், யோகாக்கள், பல்வேறு விதமான வழிபாடுகள், புனித நீராடல்கள், சேத்திரங்களுக்கு செல்லுதல், பலவிதமான தோற்றங்களை உருவாக்கி கொள்வது, இதுதான் பக்தியாக இருக்கும். அதுக்கு அப்பால வந்து தத்துவம் பேசுவாங்க, அறிவுரை சொல்லுவாங்க, அதை கேட்கறதான் பக்தி. ஆனால் கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கிற ஆண்டவர் விரும்ப என்பது போன்ற போதனைகளை நாம் கேட்கிறது. ஆனால் இந்த கிறிஸ்தவத்தில் தான் நம்ம கேட்டு கேட்டு என்ன போச்சுன்னு சொன்னால் மறத்து போச்சு. இந்த பரோட்டாலாம் செய்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் ஊருக்கு எந்த ஊர்லேயுமே பரோட்டா கடை, பிரியாணி கடை இல்லாமல் இருக்கிறதில்ல. அந்த மெதுவடை செய்கிறவங்க, பருப்போடை செய்கிறவங்க அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சூடான எண்ணெயில் நம்ம வடை வெறுகிற பொழுது அது வெந்திருக்கா வேகலையான்னு அவன் கையாலே என்ன செய்வான், அழுத்தி பார்ப்பான். பரோட்டாவை சூடாக செஞ்சு அந்த கையாலேயே நம்ம இடித்து அதை ரொம்ப சாஃப்டாக்கி அப்படி போடுவார். நல்ல சூடான எண்ணெய். அந்த மாதிரி செய்கிற வேலை அவருக்கு அந்த ஒரு ஹாட் அந்த ஃபீல் பண்ண மாட்டார். அந்த சூடான பரோட்டாவை அவர் கையால் தொட்டு அழுத்துவார். அதுபோல் பருப்பு விட, மசாலா விட, மெதுவிட எதுவாக இருந்தாலும் சரி அந்த சூடான எண்ணெயிலேருந்து அப்படியே அழுத்தி பார்த்து ஒரு பிரச்சனையும் இல்லாத இருக்கும். ஏன்னா அந்த சூடான பகுதியை தொட்டு 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 கையால் அழுத்தி பார்த்து என்ன போச்சுன்னு சொன்னால் அந்த சென்சிட்டிவ்னஸே லாஸ்ட், மறத்து போச்சு. திரும்ப 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 அதை தொட்டு அந்த உணர்வே போயிடுச்சு. அதே போல தான் இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ திருச்சபைகளில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ போதனைகளை கேட்டு 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 உபதேசங்களை கேட்டு 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 இவ்வளவுதானடா விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்து போற தன்மைக்கு வந்துட்டாங்க. அதனால என்னதான் பிரசங்கம் பண்ணாலும், என்னதான் உபதேசம் கேட்டாலும் தங்களிடத்துல எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே தங்களுடைய இல்லங்களுக்கு செல்ல இயன்றவளாக இருக்கிறாங்க. மனசாட்சியை உறுத்த மாட்டேங்குது. தங்களை சோதிச்சு பார்க்குற ஒரு உணர்வு இல்லை. எவ்வளோதான் பரிசுத்தத்தை பற்றி இங்கே பேசினாலும் கேம்பஸை தாண்டி வெளியே போனோன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவதற்கு அவங்களால முடிகிறது. காரணம் என்னவென்னு சொன்னால் இது நம்ம ஒரு சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது. இதையெல்லாம் சாதாரணமாக கேட்டு கேட்டு போயிட்டே இருக்கிறோம். அதனுடைய விளைவாக நேற்று தினத்தில் வசனத்தை நாம் ஞாபகம் ஊட்டினோம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள போகிறபடி அந்த ரட்சிப்பை குறித்த கவலையெல்லாம் போச்சு. எனவே நம்ம திருச்சபைகளில் மறிக்கிற அநேகர்கள் எல்லாருக்குமே நம்ம கல்லறையில் என்ன சிலுவையில் எழுதி வைக்கிறோம், இவர் கர்த்தருக்குள் மறிச்சார். எவ்வளோ பெரிய பொய் தெரியுமா? திருச்சபைகளில் இன்னைக்கு மறிக்கிற பெரும்பாலானவர்களுக்கு நம்ம பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வைக்கிறோம், இவர் கர்த்தருக்குள் மறித்தார். ஆண்டவர்களும் தெரியும் அவர் எங்கே மறிச்சார். தான் வாழ்கிற காலம் முழுவதும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல், வாழ்கிற காலம் முழுவதும் கர்த்தருடைய வழியில் நடக்காமல், வாழ்கிற காலம் முழுவதும் வேத சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் செத்து போயிட்ட பிறகு அவங்க உறவினர்கள் அவருக்கு செய்கிறதான ஒரு ட்ரிபியூட் என்னன்னு சொன்னால் இவருக்கு கிறிஸ்துக்குள்ளே மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு பொய்யா போயிடுது. ஆக அருமைகளை உணர்வடைய வேண்டும், உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வே இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது உணர்வு. ஒரு முறை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் சென்னையில் ஒரு பொண்ணை ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணுடைய ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் அந்த பொண்ணு ஒரு கத்தியால் நீங்கள் குத்தினா கூட அது அழாது, ஒரு கட்டையால் அடித்தாலும் அழாது. ஏன்னா அந்த வலி உணர்கின்ற தன்மையே போயிடுச்சு. அதை ஒரு ஃபயரால் சுட்டா கூட அது ஒன்றுமே சிரிச்சுட்டு உட்காந்துருக்கும். அந்த விதமான அதோடைய ஸ்கின் ஒரு விதமாக கண்டிஷன் ஆகி போச்சு. அதனால் அதுக்கு எந்த ஃபீலிங்கே இல்லை, கீழே விழுந்தாலும் அது அழாது. அதை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அந்த சென்சிட்டிவ்னஸ் சர்வே இப்படி கொண்டு வரதுக்காக. ஆக இந்த உணர்வு நமக்கு இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தேவை. எதுக்குன்னு சொன்னால்
ஆண்டவரை என்ன கேட்டாலும் எனக்கு அது ரொம்ப உரைக்க மாட்டேங்குது, அது ரொம்ப சுட மாட்டேங்குது, அது என்னை உறுத்த மாட்டேங்குது, நான் வழக்கமாக கேட்டு வழக்கமாக போகிறதாக இருக்குது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 33ஆம் அத்தியாயத்தினுடைய 30, 31, 32 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் எசேக்கியேல் ராஜா தீர்க்கதரிசி ஒரு மேட்டரை சொல்லுவார். என்ன மேட்டர்னு சொன்னா, இந்த எசேக்கியேலுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம்னு சொன்னா, இவர் போகிற இடம் வருகிற இடம் எல்லாத்துலயும் அந்த ஜனங்கள் கூடி ஐயா ஏதாவது தேவனுடைய வார்த்தை இருக்கா, இஸ் தேர் எ வேர்ட் ஆஃப் காட் ஃபார் அஸ், தேவனுடைய வார்த்தைகள் ஏதா இருக்கா அப்படின்னு கூடி வருவாங்களாம். அது மட்டும் தீர்க்கதரிசியை பார்த்தோம் அங்க ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிடுவாங்களாம். உடனே கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி எதுக்குன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தை ஏதாவது உண்டா சொல்லிட்டு போக அப்படின்னு. இந்த மாதிரி ஜனங்கள் கேட்ட உடனே எசேக்கியேல் he was much excited. அப்படா நம்ம ஜனங்கள் எவ்வளவு ஆர்வத்தோட வாஞ்சியோட தாகத்தோட நம்மளோட வார்த்தைக்கு வர்றாங்க, எவ்வளவு பெரிய தாகம் அப்படின்னு இவர் ரொம்பவும் he had more happiness அதை குறித்த காரியத்துல. ஆனா ஆண்டவர் அவனை கூப்பிட்டு சொன்னாரு, பாரு அந்த ஜனங்கள் கூடி வருகிறாங்க, அதை பார்த்து நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப துள்ளி குதிக்காத. இவர்கள் ஜனங்கள் கூடி வருகின்ற வழக்கத்தின்படி கூடி கர்த்தருடைய ஒரு வார்த்தை உண்டோ என்று என்னமோ கர்த்தருடைய வார்த்தைக்கா ரொம்ப ஆசையா இருக்கிறது மாதிரி கூடி கேட்கிறாங்க. நீ சொல்றபடி கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன பிறகு அதை ஒருதுன்னு அதன்படி செய்யறதே கிடையாது. அவங்க வழக்கம் போல பணாசை சார்ந்தும் பொருளாசை சார்ந்தும் ஓடிட்டு இருக்கிறாங்க. நீ என்னமோ அவங்க வார்த்தை கேட்க வந்திருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுற போற இல்ல. அவங்க ஒரு வழக்கம் ஆஸ் யூசுவல், ஏதோ ஒரு மத வழக்கத்தின்படி, ஏதோ ஒரு பக்தி வழக்கத்தின்படி வர்றாங்க. கேட்டா அந்த வார்த்தைகளினால அவங்க அது உங்களுக்கு பிரிக் பண்ண மாட்டேங்குது, அது உங்களை உறுத்த மாட்டேங்குது. எனவே ஏதோ ஒரு மத சம்பிரதாயத்துக்காக மத பாரம்பரியத்துக்காக கேட்கறது. ஏன்னா அந்த உணர்ச்சிகள் போயிடுச்சு, உணர்வுகள் போயிடுச்சு. திரும்பவுமாக நம்ம கேட்டு அதற்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லாமல் போகும் பொழுது அதற்கு பிறகு என்னதான் கேட்டாலும் நம்மளால திருந்த முடியாத அளவுக்கு நிலவு மாறிவிடும். அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்குள்ளாடி we have to realize our weakness. அதை உணர்ந்து கொண்டு we have to repent. ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும், எனக்கு உணர்வை தாரும். சங்கீதக்காரன் விதமாக எனக்கு உணர்வை தாரும், நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்த உணர்வை தாருன்னு கேட்பார். ஆமருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய துவக்கம் பரிசுத்த ஆவியிலிருந்து தான் துவங்க வேண்டும். இன்று பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நிச்சயத்தை நீங்கள் பெறவில்லை என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீர்கள். அவசரமாக நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய தேவையில் இருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை ஏற்கனவே கொடுத்து விட்டார். ஒருவேளை இது ஒரு இறுதி வாய்ப்பாக இருக்கலாம் என்ற உணர்வோடு முதலாவது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் என்கிற வேத வசனங்களை இப்படி புரிந்து கொண்டு விசுவாசத்தின் மூலமாக நான் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது பரிசுத்த ஆவியும் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்விதம் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுகிற பொழுது பாவத்தை எதிர்த்து நிற்கின்ற, தீமை எதிர்த்து நிற்கின்ற, ஆகாதவளை எதிர்த்து நிற்கின்ற, ஆகாத பழக்கவழக்கம் எதிர்த்து நிற்கின்ற, ஆகாத ஆசைகள் எதிர்த்து நிற்கிற ஒரு வலிமை பெறுகின்ற விசுவாசிக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுவதனுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்ன என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ஏதோ உலகமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா காடுன்னு சொன்னா ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்குறவர், வல்லமைன்னு சொன்னா ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு இமோஷனல் எக்ஸ்ப்ளோஷன், இதுதான் வல்லமை. அதனால அந்த வல்லமை எங்க பார்த்தாலும் ஜனங்கள் அதை ஏத்துக்குவாங்க. அதனால இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தால் அதை கூட கடவுளாக ஏத்துக்கிறது தயாரா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. அதனால நம்ம நாட்டில் சுருட்டு சாமியார் உண்டு, கஞ்சா சாமியார் உண்டு, பைத்திய சாமியார் உண்டு, அழுக்கு சாமி உண்டு, மூக்குப்பொடி சாமி உண்டு, பீடி சாமி உண்டு, சிகரெட் சாமி உண்டு, நிறைய சாமி உண்டு. ஏன்னா அவன் சுருட்டு பிடிச்சாலும் சரி, கஞ்சா அடித்தாலும் சரி, தண்ணி போட்டாலும் சரி, அவங்ககிட்ட ஏதோ ஒரு வல்லமை இருக்கு. அந்த வல்லமையை பயன்படுத்திக்கிறதுக்காக படித்தவன் ஐஏஎஸ் படிச்சிருப்பான், ஐபிஎஸ் படிச்சிருப்பான், எம்பிஏ படிச்சிருப்பான், எம்ஏ படிச்சிருப்பான், எம்எஸ்சி படிச்சிருப்பான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பான், தியாலஜி படிச்சிருப்பான். ஆனாலும் இந்த சுருட்டு பிடிக்கிறானே, இவன் கஞ்சா அடிக்கிறானே, இவன் தண்ணி அடிக்கிறானே, இவன் உடலில் குளிக்காதபடிக்கு அழுக்கிலே கிடக்கிறானே, அதையெல்லாம் கவனிக்காதபடிக்கு அவனிடத்துல ஏதோ சம் பவர் இஸ் தேர். அப்படி சொல்ல அந்த பவருக்காக என்ன செய்யறாங்க, அங்க போய் நிற்கிறாங்க. ஆனால் வல்லமை என்பது எதற்காக கொடுக்கப்படுகிறது சொன்னா, ஒரு மனுஷனை சரி பண்றது. ஏதோ ஒரு மனுஷங்கிட்ட ஒரு வல்லமை. இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சரியில்லை என்பதை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. எத்தனை ஊழியக்காரர்கள் பண ஆசையிலும் பொருளாசையிலும்
உலக ஆசையிலும் ஆடம்பர ஆசையிலும் மூழ்கி கிடக்கிறார்கள். அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், அவர்கள் ஏமாற்றுகிறார்கள், அவர்கள் ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள், அவர்கள் பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், பொய்யான தரிசனங்களை சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் புரிந்து கொள்வதற்கு கிறிஸ்தவ மக்களுக்கு ஏராள வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் அவர்களிடத்தில் இவர்கள் பார்க்க நேருகின்ற ஏதோ ஒரு வல்லமையான செயல், இதை பார்த்த உடனே இவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, அவர் எப்படி இருந்தால் என்ன, அவரிடத்துல ஒரு வல்லமை செயல்படுது, கர்த்தர் அவரை வல்லமையாக பயன்படுத்துகிறார். ஆனா பைபிள் சொல்லுது, மத்தேயு 24:24 வாசித்து பார்க்கும் பொழுது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கும்படியாக பிசாசானவன் வல்லமையான அற்புதங்களை அதிசயங்களை செய்வான். அதனால அற்புதத்தை பார்த்தோ அதிசயத்தை பார்த்தோ அவர் ஒரு ஜெனியூன் சவுண்ட் ஆஃப் காட் முடிவு பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல ஏதோ அவர் ஒரு தீர்க்க தரிசனம் உரைச்சதுனாலையோ இல்லை இவர் பரலோகத்துக்கு போன வந்த தூதர்களை பார்த்தேன்னு சொன்னதுனாலையோ நம்ம அதை அப்படி ஏற்றுக்க கூடாது. ஏனென்றால் 2 தெசலோனிக்கேயர் 2:9 வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த அக்கிரமக்காரனுடைய வல்லகை சகல விதத்திலும் ரொம்ப வல்லமையா இருக்கணும், பொய்யான அற்புதங்களோடு இருக்கும், இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வல்லமை இருக்கிறதுனாலையோ தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதுனாலையோ என் நோய்களை குணமாக்குறதுனாலையோ ஒருவருடைய ஊழியம் உண்மையானது நம்ம எடுத்துக்கூடாது. அவர் கிறிஸ்துவின் வழியில் நடக்கின்றாரா? பண ஆசை, பொருளாசை, உலக கலாச்சார தொடர்பான காரியங்களை இவர் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறார். இவருடைய வாய் உண்மை பேசுகிறதா? இவர் ஜனங்களுக்கு சொல்லுவது வேத வார்த்தையின் அடிப்படையில் தானா, இல்லை சொந்த அனுபவங்களை சொல்லுகிறாரா? பரலோகத்துக்கு போன வந்தா அதை சொல்றாரே ஒழிய சத்தியத்தை பேசுகிறாரா? ரட்சிப்புக்குரிய காரியங்களை பேசுகிறாரா? பரிசுத்தத்துக்குரிய காரியங்களை பேசுகிறாரா? ஒரு மனிதன் சீரடைவர்கள் வார்த்தைகளை பேசுகிறார், அதை கவனிக்க வேண்டும். ஏதோ ஒரு ஊழி காட்ட ஒரு வல்லமை இருக்கு, அவர் எப்படி இருந்தா என்னங்க, அவருக்கு நல்ல தீர்க்க தரிசன ஆற்றல் இருக்குங்க. வஞ்சிக்கிற ஆவிகள்னால அவருக்கு தீர்க்க தரிசன ஆவி இருக்கும், வஞ்சிக்கிற ஆவிகள்னால அவருக்கு தரிசனம் கிடைக்கும். அதை நம்ம அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை நம்ம அப்படியே நம்பிடக்கூடாது. அவரிடத்துல ஒரு பரிசுத்தமான ஜீவிதம் இருக்கிற, ஏன்னா பரிசுத்தாவியினுடைய வல்லமையினால் ஏற்படுகிற முதல் விளைவு, ஃபர்ஸ்ட் கான்சிக்வன்ஸ், ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்னன்னு சொன்னா, he will become holy. குணாதிசய வல்லமை மனுஷனுக்கு இயற்கையில அன்பு கூறுகிற வல்லமை கிடையாது. அவன் ஒரு செல்ஃபிஷ் இயற்கையில், அவன் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவுதான் நல்ல குடும்பத்தில் பிறந்தாலும் நேச்சுரலி பேசிக்கலி he is a selfish fellow human beings. அவனுக்கு அன்பு கூற தெரியாது, அவனுக்கு தாழ்மையை மதிக்க தெரியாது, உண்மையை மதிக்க தெரியாது, பொறுமை தெரியாது, நீதி நியாயம் தெரியாது. அவன் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான், ஆற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான், அந்தஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான், நல்ல கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். அவன் நிறைய படிச்சுட்டு வருவான், ஆனால் பண்புள்ளவனாக மாற மாட்டான். இதான் மனிதனுடைய இயல்பு. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் பரிசுத்தாவியை பெறுகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது, அந்த பரிசுத்தாவினால கேரக்டர் சேஞ்ச் ஆகும். இப்போ அன்பு கூற முடியாதவன் அன்பு கூறுவான், வெறுப்பை விட்டுவிட இயலாத வெறுப்பை விட்டு விடுவான். நீ எத்தனை கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா 5 வருஷம் 10 வருஷம் ஏன் 15-20 வருஷமா தங்களுடைய சபை ஐக்கியத்தில் இருக்கிற சிலரை குறித்த வெறுப்பை விடுறதில்லை, கசப்பை விடுறதில்லை, கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுறாங்க, திட்டம் போட்டு செயல்படுறாங்க. யாரை எப்போ கவுக்கலாம், யாரை எப்போ வீழ்த்தலாம். ஏதோ ஒரு நாள் என்றோ ஒரு நாள் யாரோ ஒரு என்னமோ சொன்னதை, யாரோ ஒன்று செய்ததை இன்னும் மனசுல வச்சுட்டு அதே வெறித்தனம், அதே வெறுப்பு, அதே கசப்பு, அதே கோபம், அதே வைராக்கியம் அதை பற்றி கொண்டு அதனுடைய அடிப்படையில் செய்கிறாங்க. ஆனால் எல்லாரும் சேர்ந்து கம்யூனிட்டிக்குள்ள பங்கு போடுறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஆராதனை செய்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து வழிபாடு செய்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து காணிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் வைராக்கியத்தை விடலை, வெறுப்பை விடலை, கோபத்தை விடலை, கசப்பை விடலை, பொறுமை வரல, தாழ்மை வரல, உண்மை வரல, ஒழுக்கம் வரல, நேர்மை வரல. What does it mean? They are so weak in their character. நல்ல வசதி இருக்கலாம், நல்ல அந்தஸ்து இருக்கலாம், திறமை இருக்கலாம், ஆனா என்ன பிரயோஜனம்? குணாதிசயம் இல்லையே. ஆனா பரிசுத்தாய் வருகிற பொழுது he is transformed. எனவேதான் மத்தேயு 18:3 வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 2 கொரிந்தியர் 5:17 வாசித்து பார்க்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் now he is a new creation, புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழைய எல்லாம் போயிடுச்சு, பழைய சுபாவம் போயிடுச்சு, பழைய குணங்கள் போயிடுச்சு, பழைய தவறான எண்ணம் போயிடுச்சு, பழைய வைராக்கியம், பழைய கோபம், பழைய வெறுப்பு, விரோதம் எல்லாம் போயிடுச்சு. now everything in him is new. கர்த்தருக்கு ஏற்ற சுபாவம். இது நம்முடைய வாழ்விலே உண்மையாக இருக்கிறதா? 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மிடத்தில் இருந்த ஆகாத சுபாவங்கள் இப்போ போயிருக்கிறதா? போன வருஷம் இருந்த தவறான குணங்கள் நம்ம விட்டு போயிருக்கிறதா? வெறுப்பை விட்டுவிட விரும்புகிறோமா? கசப்பை விட்டுவிட விரும்புகிறோமா? பொறாமை விட்டுவிட விரும்புகிறோம்? பெருமையை விட்டுவிட விரும்புகிறோமோ?
கொண்டு பிறந்த ஜென்ம சுபாவங்களாகிய அகந்தையும் ஆணவத்தையும் குடும்ப பரம்பரையாக கொண்டு வந்ததான சுய கௌரவத்தையும் வரட்டு கௌரவத்தையும் விட்டு விடுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் நடக்கவே இல்லை. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், நாம உண்மையான கிறிஸ்தவர்கள் கிடையாது, நாம போலி கிறிஸ்தவர்கள். போலி கிறிஸ்தவன் ஆராதனை பண்ணுவான், போலி கிறிஸ்தவன் வழிபாடு பண்ணுவான், போலி கிறிஸ்தவன் கோயிலுக்கு போவாங்க, போலி கிறிஸ்தவன் காணிக்கை கொடுப்பான், போலி கிறிஸ்தவன் ஊழியமே பண்ணுவான். ஆனா ஒருபோதும் குணாதிசயத்துல மாற்றம் அடைய மாட்டான், கேரக்டர்ல மாற்றம் அடைய மாட்டான், பிஹேவியர்ல மாற்றம் அடைய மாட்டான். அவனால முடியாது. ஏன்னு சொன்னால் அவன் உண்மையானவன் கிடையாது, அவன் உண்மையா கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவன் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது கேரக்டர் சேஞ்ச் நடக்குது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் டேக் பிளேஸ். எனவேதான் யோவான் 15ஆம் மத்தேயு 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவோடு நாம நிலைத்திருக்கும் பொழுது என்ன நடைபெறுகிறது சொன்னால், then we will be able to give much fruit, மிகுதியாக கனி கொடுக்க என்றவளாக மாறுகிறோம். ஆக கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் சொல்லுவோம், நல்ல குணாதிசயங்கள். இதைத்தான் கலாத்தியர் 5:22 வாசித்து பார்க்கும் பொழுது, அன்பு, சந்தோஷம், நீடிய சாந்தம், பொறுமை, தயவு, நற்குணம், இத மாதிரிப்பட்ட நல்ல குணங்கள், குணாதிசய வல்லமை. எல்லாவற்றை விட நமக்கு அதிக வல்லமை எதற்கு தேவைப்படுன்னு சொன்னா, பொறுமையா இருக்கிறது. அந்த குடும்பங்கள்ல மட்டும் பொறுமையா இருக்கிறவங்க இருந்தா அந்த குடும்பங்கள் எவ்வளவு நன்றாக இருக்கும் தெரியுமா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொறுமை இழக்கிறோம், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எரிச்சல் அடைகிறோம், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வைராக்கியம் பாராட்டுகிறோம். வைராக்கியம் பாராட்டுறது யாருக்கிட்ட? அடுத்தவங்க கிட்ட கிடையாது, சொந்த மனைவி கிட்ட, சொந்த கணவன் கிட்ட. கணவனை பழி வாங்குறதுக்கு மனைவி துடித்து கொண்டே இருக்கிறாள், மனைவியை பழி வாங்குவதற்கு கணவன் துடித்து கொண்டே இருக்கிறான். கணவனை எப்ப காலவாரி விடலாம்? சொந்த கணவன், அடுத்த இன்னொரு மனுஷன் கிடையாது. காரணம் என்ற அந்த ஈகோ, பொறுமை இல்லை, தாழ்மை இல்லை, பொறுத்துக்கிறத ஒரு கோலத்தனமா நினைக்கிற ஒரு மனநிலை. ஒரு வார்த்தை கேட்டோம்னா காலத்துக்கு மறக்கிறது இல்லை, அதை மனசுலயே வச்சுக்கிட்டு. ஆக அந்த கேரக்டர் சேஞ்ச் இல்லை. ஏன்னா பரிசுத்தாய் வரல. அநேகர் கோயில்ல போய் பெருசா ஆட்டம் போடுவாங்க, அபிஷேகம் நிரம்பி வழிவாங்க. அந்த நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு நாம மட்டும்தான் ஆவியில் நிரம்பின சபை, ஆவிக்குரிய சபை, மற்ற சபையெல்லாம் செத்த சபை, பேர் கிறிஸ்தவ சபைன்னு அதுவரை சொல்லி பெருமைப்படுவாங்க. ஆனா இந்த ஆவியில நிரம்புறது, ஆடுறது, பாடுறது எல்லாமே அந்த சபை சூழலுக்கு மட்டும்தான். வெளியே வந்தா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஜெயிக்க மாட்டாங்க. ஆனா ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம ஃபீல் பண்றதில்ல. ஹோலி ஸ்பிரிட்டால நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும், பரிசுத்த வல்லமையில செயல்படுகிறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அந்த பவரை ஃபீல் பண்றாங்க, பவர் ஃபீலிங்ஸ். அவங்க தங்களுக்குள்ள ஏதோ ஒரு வல்லமை இறங்குவது போல உணர விரும்புகிறார்கள். ஒவ்வொரு முறை திருச்சபைக்கு செல்லுகிற பொழுது, ஒவ்வொரு முறை ஆராதனைக்கு போகும் பொழுது ஒரு விதமான பவரை ஃபீல் பண்ண விரும்புகிறாங்க, பவர் சீக்கர்ஸ். ஆனால் நம்ம கிறிஸ்தவம் பவரை ஃபீல் பண்றதுக்கு அழைக்கல. நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய கோயில்கள் இருக்கு, அங்கே போனீங்கன்னா ஒரு சில நேரங்களில் சில குறிப்பிட்ட திருவிழாக்கள், குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளில் மேலே மடிக்கும் பொழுது அந்த பவரை ஃபீல் பண்ணுவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க. பட் வாட்ஸ் த பெனிஃபிட்? லைஃப் ஸ்டைல் மாறலையே. பொய் சொல்றோம், தொடர்ந்து பொய் தான் சொல்லிட்டு இருப்பான், ஆனால் ஆடுவான், குதிப்பான், ஏதோ ஒரு வல்லமை இறங்குறது போல. ஆக நம்ம அந்த பவரை ஃபீல் பண்றதில்லை. இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் சொல்லுகிறவங்க பார்த்தீங்கன்னா உள்ள போன உடனே ஏதோ ஒன்று ஃபீல் பண்றதுலேயே குறியா இருப்பாங்க. அதனால தான் ஜெபிக்கிறவளை கூட அந்த ரெண்டு கையையும் ஒன்றா வச்சுட்டு என்ன செய்வாங்க, கையை உலுக்கி ஜெபம் பண்ண. ஏன்னா ஏதோ இறங்கணும்னு ஆசை, ஜெபம் பண்ண போனோடனே ஏதோ ஒன்று இறங்கணும். இந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ண பிறகு நார்மலாக இருக்கணும். நார்மலாக இருக்கும் பொழுது பரிசுத்தாவே நம்மளுக்கு கிரியேஷன். அதுக்கு போல இந்த உடலை குலுக்கி, சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கையை ஒரு விதமாக அசைத்து, அந்த விதமாக நம்ம இமோஷன்ல நாமளே கிரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா பவரை ஃபீல் பண்றதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. பவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிற பொழுது அதனால டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், சேஞ்ச் ஆஃப் லைஃப் நடக்கும், நம்முடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகும், பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். அப்பொழுது மத்தேயு 5ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விதமாக ஆவியில எளிமையுள்ளவர்களாக நம்ம மாற முடியும், சாந்த குணமுள்ளவர்களாக மாற முடியும், நீதியின் மேல் பசிதாக முடிவுகளாக மாற முடியும், இருதயத்தில் சுத்த முடிவுகளாக மாற முடியும், சமாதான செயலாக மாற முடியும். இதற்குத்தான் அந்த பரிசுத்தமான வல்லமை. எனவே கிறிஸ்தவர்கள் சொன்னால் they are powerful, they are powered by God's Spirit. அப்படி அது உண்மைன்னு சொன்னா அதை நம்ம எங்க எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கணும்னா கேரக்டர். இன்றைக்கு நம்முடைய சுபாவங்கள் என்ன, நம்மிடத்தில் இருக்கிற சுபாவங்கள் என்ன, அதுதான் நம்ம யாருங்கிறத டிசைட் பண்ணுது. நாம பாவியா பாவி இல்லையாங்கிறத சொல்றதுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவை கிடையாது. ஏதோ ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணதுடைய வாயிலாத்தான் நாம பாவியா இல்லையாங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது.
நாமவே உட்கார்ந்து நம்ம சுபாவங்களையும் குணங்களையும் யோசித்து பார்த்தாலே நாம பாவியா இல்லைன்னா பரிசுத்தவான்ங்கிற தெளிவாகவே தெரிஞ்சு போகும். நம்மளது என்னென்ன சுபாவம் இருக்குது, எப்படிப்பட்ட மனநிலை இருக்குது, என்னென்ன மாதிரிப்பட்ட மைண்ட் செட்டை வச்சிருக்கிறோம், எப்படிப்பட்ட சிந்தனையை வச்சிருக்கிறோம், அதை கொஞ்சம் அசஸ் பண்ணி பார்த்தாலே, கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பார்த்தாலே we will be able to know who we are. நம்ம யாராக இருக்கிறோமே அறிந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, கிறிஸ்தவ வல்லமை என்பது குணாதிசயங்களை மாற்றுவதற்கான வல்லமை. ஏன்னா வாழ்க்கையில என்ன மாறினாலும், இன்னைக்கு நிறைய பேர் ஏழைகளாக இருந்தவங்க பணக்காராகிட்டாங்க. சைக்கிள் வச்சிருந்தவங்க பைக் வச்சிருக்கிறாங்க, பைக் வச்சிருக்கவங்க கார் வச்சிருக்கிறாங்க, வாடகை வீட்டில் இருந்தவங்க நல்ல சொந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு காலத்தில் ஒருவேளை சோத்துக்கு இல்லாதபடிக்கு அலைஞ்சவங்க இன்னைக்கு ஊருக்கே சோறு போடுற அளவுக்கு நல்ல வசதியா மாறிட்டாங்க. நல்ல வசதி. there are so many changes. ஆனா என்ன சேஞ்ச் ஏற்பட்டாலும் இன்னர் சேஞ்ச் நடக்கலையே, மனம் மாறலையே. பழைய காலத்துல ஒரு சினிமா பாடல் நான் கேட்டிருக்கேன், மாறாத ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாது. எல்லாம் மாறும், தோட்டம் மாறும். கருப்பா பிறந்தா கூட அவன் தன்னை அப்படியே கொஞ்சம் வெள்ளையாக்கிப்பான். குருவி வால் கொண்டையோட இருந்தாலும் கூட அவன் குதிரை வால் கொண்டையா மாத்திடுவான். எல்லாத்துலேயும் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நமக்கு தான் நிறைய பியூட்டி பார்லர்ஸ் இருக்குல்ல, அங்கே போய் என்ன செய்யறோம், நம்ம உருவத்தையே மாற்றிடுறாங்க இல்லையா, தோட்டத்தையே மாற்றிடுறோம். அதனால இப்போ திருமணங்களுக்கெல்லாம் போனால் பெரிய பிரச்சனைங்க. இந்த மணப்பொண்ணு ஸ்டேஜில் உட்கார்றது கூட ஒரு வழி ஆகிடும். கோயிலில் வேற கல்யாணம் நடந்து முடிச்சு அதில் போய் நம்ம உட்காந்துக்கிட்டு அடுத்த ரிசப்ஷன் சொல்லுவாங்க. இந்த கோயிலில் நடக்கிறதுக்கு ரிசப்ஷன் இடையில பார்த்தீங்கன்னா அங்கே போய் உட்காந்து கிடந்தா வருவாங்க. பைபிளில் சொல்லதை விட மணவாளம் எப்போ வருவானோ தெரியாதபடி காத்து கிடந்தது மாதிரி வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எது சொல்லப்பட்ட நேரம் தாண்டி ரொம்ப லேட்டாக நமக்கு பசியும் சுகர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அதனால பிரச்சனை, பிபிக்காரங்களுக்கு பிபி பிரச்சனை. அப்புறம் மணவாளன் மணவாட்டி வர எங்கே போயிட்டு வந்தாங்க, அந்த கோயிலுக்கு போன நேரத்தில் ஏற்பட்ட அந்த மேக்கப் கொஞ்சம் கலைஞ்சி போச்சு பார்த்தீங்களா, அதை மாற்றி புதுசாக ஒரு ட்ரெஸ் கொடுத்து அந்த ரிசப்ஷனுக்கு ஏற்றபடி ஒரு புதிய தோற அவ்வளவு மேக்கப் போட்டு என்ன செய்வாங்க, மாறிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்குள்ளே நாம ஒரு வழி ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்கப் போடுறதுக்கு 3 மணி நேரம் எடுத்துக்குவாங்க. ஆனால் பாஸ்டரை கூப்பிட்டுருப்பாங்க, பாஸ்டர் அங்கே உட்காந்து கிடப்பார் 2 மணி நேரமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவசரம், பாஸ்டர் வாங்க ஒரு சுருக்கமாக ஒரு ஜெபம் பண்ணுங்க. உடனே பாஸ்டர், ஆண்டவரே எங்களுடைய சுருக்கமான ஜெபத்தை கேட்டு பெருக்கமான ஆசீர்வாதங்களை மணமக்களுக்கு கொடுப்பிறோம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஃபார்மாலிட்டி. மேக்கப் போடுறதுக்கு 4 மணி நேரம், கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு மட்டும் 2 நிமிஷம். ஆண்டவர் என்ன பண்ணணும்னா சுருக்கமாக இவங்க ஜெபம் பண்ணவங்களா பெருக்கமாக கொடுக்கணுமா. ஆமாம், எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த விதமாக நம்மளை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய வசதிகள் இருக்குல்ல, எல்லாம் சேஞ்ச் பண்ணுறோம். அதனால் இன்றைக்கி நிறைய பேர் பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இவனா இப்படின்னு சிந்திக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் எல்லாம் சேஞ்ச் ஆகுதுங்க, இந்த மனசு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அந்த பிஹேவியர், அந்த மென்டாலிட்டி. நான் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் பார்த்துட்டேன் நம்ம இந்தியாக்காரங்களை. சரி, இந்த நாட்டில் தான் இப்படி இருந்தாங்க, இந்த நாட்டில் தான் இந்த திருச்சபைகளுக்கு வருகிறவர்கள் இந்த துர்புத்தியோடு இருந்தாங்க, இந்த நாட்டு தான் திருச்சபைகளுக்கு வருகிறவர்கள் ஒரு பண்பாடு நிலைமையில் இருந்தாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு வந்துட்டாங்க, நியூயார்க் வந்துட்டாங்க, மெல்போர்னுக்கு வந்துட்டாங்க, லண்டனுக்கு வந்துட்டாங்க, பாரிஸுக்கு வந்துட்டாங்க, நார்வேக்கு வந்தாங்க, சுவிஸுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப மாறி இருப்பேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே மாறிட்டாங்க. இங்கே புடவை கட்டினவங்களாம் அங்கே பேண்ட்ஸ் போடுறாங்க. இங்கே ஓரளவுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணவங்க அங்கே பாதி ட்ரெஸ்ஸை போடுறாங்க. எல்லாத்துலேயும் மாறினாங்க. இப்போ சோறு சாப்பிட்றது கிடையாது, அங்கே உள்ள வெஸ்டர்ன் ஃபுட்டு தான் சாப்பிட்றாங்க. எல்லாம் சிஸ்டம் மாறி போச்சுது. ஆனால் மாறாமல் ஒன்று இருக்கும் பாருங்க, இங்கே சர்ச்சில் சண்டை போட்டோம், அங்கேயும் போய் சர்ச்சில் சண்டை தான் போடுவோம். அது இங்கிலாந்தாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, அர்ஜென்டினாவாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, அங்கேயும் பாருங்க இந்தியாக்காரன் போய் இருக்கிற திருச்சபையில் பிரச்சனை இருக்க தான் சரி. ஏன்னா இது மட்டும் மாறாத மாறாது. அந்த மென்டாலிட்டி அப்படியே இருக்கும். வேற எல்லா கலாச்சாரமும் மாறி இருக்கும், ஸ்டைல் எல்லாம் மாறி இருக்கும். தமிழ் பேச மாட்டாங்க, இப்போ எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஃபுட்டெல்லாம் மாறி இருக்கும். நமக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாங்க, இந்த நாட்டில் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு. ஆனால் இந்தியாவிலேருந்து கொண்டு போனீங்களே ஒரு சுபாவம், அது மாறிச்சுதான், மாறவே இல்லை. அதனால அந்த இன்னர் சேஞ்ச் வர்றதுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் மாறாது. சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை மாற்றின ஆசீர்வாதம், வாசலை மாற்றின ஆசீர்வாதம்னு நினைப்பாங்க. அதனால இப்போ நிறைய கிறிஸ்தவங்க வாசு சாஸ்திரத்தை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. வாசலை ஒரு குறிப்பிட்ட பக்கத்தமாக வைக்கணும், குறிப்பிட்ட உயரத்தில் வைக்கணும், குறிப்பிட்ட திசை வைக்கணும். வாசு சாஸ்திரத்தை பிற மதங்கள் நம்புகிறத விட இவங்க அதிகமாக நம்புவாங்க.
என்னதான் வாஸ்து சாஸ்திரம் பார்த்தாலும் சரி, என்னதான் நீ வந்து திசை பார்த்து வச்சாலும் சரி, என்னதான் சிலுவை போட்டாலும் சரி, மனசை மாத்தலன்னா ஒரு புண்ணியமும் இல்லை. இந்த மனசை வச்சுக்கிட்டு நம்ம எங்க போனாலும் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருந்தால் பிசாசு தொல்லை தாங்க முடியலன்னு வேறொரு இடத்துக்கு போவாங்க. ஆனால் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த பிசாசு அங்கே வந்துடுவான். இவங்க எந்த ஊரை விட்டு அங்கே போனால் அந்த பிசாசு வர்றதுக்கு என்ன, அவனுக்கு என்ன பஸ் ஏரியா வரணும், இல்லை ட்ரெயின் ஏறி வரணுமா, இல்லை ஓலோ புக் பண்ணி வரணுமா? ஒன்றும் கிடையாது, அவன் டேரெக்டாக வந்துடுவான். இவங்க எங்கே போனாலும் பிசாசு வந்துடுவான். ஏன்னு சொன்னால், எம்மா ஐயா நீ எங்கே போனாலும் அந்த பழைய மனசோடு தான் வந்துட்டு இருக்கிற, அதனால் நான் உன் கூடவே வந்துட்டு இருப்பேன். நீ மனம் மாறாத வரைக்கும் நீ இந்தியாவை விட்டு இங்கிலாந்துக்கு போனாலும் அங்கேயே நான் வருவேன். ஏன்னா அவனுக்கு இந்தியா இங்கிலாந்து வித்தியாசம் கிடையாது, உலகத்தில் எந்த பகுதிக்கும் டிராவல் பண்ணலாம். எனவே ஆல் தட் we need is the inner change. உள்நிலை மாற்றங்கள். இந்த உள்நிலை மாற்றங்களைத்தான் பரிசுத்தாவியின் மூலமாக நாம் பெறுகிறோம். எனவே பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் சுபாவங்களை மாற்ற இயன்றவர்கள், நல்ல சுபாவங்களை பற்றிக்கொள்ள இயன்றவர்கள், தீய சுபாவங்களை விட்டுவிட இயன்றவர்கள். ஆக குணாதிசய மாற்றம், அதுக்கு தான் அந்த பவர் தேவைப்படுகிறது. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது நாம் இன்றைக்கு வாசித்த வேத பகுதியில் 2 கொரிந்தியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்ல, கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைகளை. ஹோலி ஸ்பிரிட் நம்மிடத்துல வருகிற வேளையில ஏதோ உடலை மட்டும் உழுக்கிறதில்ல, உடலை அசைக்கிறதில்ல, விழுகிறதும் எழுகிறதும் இல்லை. வாழ்க்கையில நம்ம என்ன சேலஞ்சஸை சந்திச்சாலும் we will be able to stand. நம்ம நின்று சமாளிப்போம், நிலை கொண்டு நிற்போம். ஏன்னா அந்த மகத்துவமான வல்லமையை மண்பாண்டங்களாகி நமக்குள்ள நம்ம பெற்றிருக்கிறோம். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் எந்த சவால் வந்தாலும் அவன் தைரியமா சந்திப்பான். எலிசா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 கொரிந்தியர் 6ஆம் அத்தியாயத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு பெரிய எதிர்ப்பு வரும், அவனுக்கு ஒரு சீரிய ஆர்மி வரும். அதை பார்த்தோட அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, ஐயோ ராஜா, தீர்க்கதரிசியாரே உமக்கு எதிராக ஒரு பெரிய ராஜா சண்டை போட வந்திருக்கான், பெரிய சேனோட வந்திருக்கிறான். ஆனா அந்த ஆள் கொஞ்சம் கூட அலட்டிக்க மாட்டார். அதுக்கு பதிலா என்ன சொல்லுவான்னு சொன்னா, அதுக்கெல்லாம் கவலைப்படாதப்பா, அவர்களோடு இருப்பதை விட நம்ம இடத்துல இருக்கிற அதிகமானவர்கள் இருக்கிறார் சொல்லிட்டு ஆண்டோட ஜெபம் பண்ணுவான். எதுக்கு ஜெபம் பண்ணுவான்னா, அவனுக்கு எதிராக வந்திருக்கிற அந்த சேனையை எப்படியா கர்த்தர் வீழ்த்துறங்கிறதுக்காக இல்லை, அதை பற்றியெல்லாம் அவன் கவலைப்படவே இல்லை. இந்த வேலைக்காரனுக்காக ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்து இந்த சூழ்நிலையை சந்திப்பதற்கு எனக்கு என்ன ப்ரொவிஷன் நீர் வைத்திருக்கிறீரோ, லெட் ஹிம் see, let him know that அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒரு பெரிய சேலஞ்சு வந்தாலும் அவன் தைரியமா நிற்கிறான். கோலியாத் வந்த பொழுது சவுல் வந்து பயந்து நடிக்கிறான்னு 1 சாமுவேல் 17:11 வாசிக்கிறோம். ஆனா அதே கோலியாத்தை பார்த்து தாவீது தைரியமா நின்றான். அவன் இத்தனைக்கு ஒரு ராஜா கிடையாது, ஒரு பெரிய ஆர்மி சீஃப் கிடையாது, கமாண்டர் சீஃப் கிடையாது, ஒரு சோல்ஜர் கிடையாது, ஒரு வாரியர் கிடையாது. அவன் ஒரு ஷெப்பர்ட் பாய், ஒரு ஆடு மேய்க்கிறவன். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா 1 சாமுவேல் 17:32 வசனம் வாசித்து பார்க்கும்போது அவன் சொல்லுவான், இவன் நிமித்தமாக நாம யாரும் கலங்க தேவை கிடையாது, நான் ஈஸியா போய் அவனை ஜெயிச்சிருவேன். ஏன்னா ஐ எம் வித் மை காட், காட் ஹஸ் ஸ்ட்ரெங்தன்ட் மீ. அதனால ஒரு காலகட்டத்தில் நான் வந்து கரடியை வீழ்த்தி இருக்கிறேன், சிங்கத்தை வீழ்த்தி இருக்கிறேன், அந்த மாதிரி இவனை வீழ்த்தினேன். வாழ்க்கை சோதனைகள் நிறைந்தது, சவால்கள் நிறைந்தது, போராட்டங்கள் நிறைந்தது. இவற்றை நாம் சந்திப்பதற்கு we need the inner power, inner strength. எந்த அப்போஸ்தலன் பவுல் எங்கு போனாலும் பிரச்சனை வரும், எங்கு போனா நெருக்கடி வரும். ஆனா எல்லா சூழ்நிலையும் அவன் சந்திக்க ஏற்றவனாக இருக்கிறான். என்ன சொல்ற, நாங்கள் நெருக்கப்படலாம், நெருக்கங்கள் வரலாம், அழுத்தங்கள் வரலாம், ஏதோ ஒன்றை அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் நாங்க ஒடுங்கி போக மாட்டோம். நாங்க ஷேப் மாறாது. சிலருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் வந்தா எல்லா நல்ல சுபாவத்தையும் விட்டுருவாங்க, எல்லாம் நல்ல நம்பிக்கையும் விட்டுருவாங்க, உடனே ஒரு மந்திரவாதி கிட்ட போவாங்க. எவ்வளவு கிறிஸ்தவங்க மந்திரவாதி கிட்ட போகிற கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னா கிறிஸ்தவ மந்திரவாதிகள்கிட்ட போவாங்க. கிறிஸ்தவ மந்திரிகாதல் சொன்னா இந்த எங்கே போனாலும் இப்போ நம்ம பெரும்பாலும் தீர்க்கதரிசிகளெல்லாம் உங்களுக்கு யாரோ பில்லி சூனியம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, மந்திரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஏவல் பண்ணி வச்சிருக்கிறாங்க, உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு இருள் இருக்கிறத பாருங்க, அந்தகாரம் இருக்கிறத பாருங்க, ஒரு ஆவி இருக்கிறத பார்த்துக்கிட்டு கதை விட்டுருவாங்க. அதனால் நம்ம ஆளுங்க உடனே அவங்கள்ட்ட போயிட்டு அதுக்கு ஏதோ பரிகாரம் தேடுவாங்க. ஆக ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே மந்திரவாதிகளை நோக்கி ஓடுகிறது. சமீபத்தில் கூட ஒரு தாயார் எனக்கு ஃபோன் பண்ணுற வேலை, அவங்க டெய்லி பைபிள் படிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நிறைய பைபிள் படிக்கிறேன், நிறைய ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல.
மற்றவங்க என்னுடைய அதை கிறிஸ்தவர்கள் அந்த நண்பர்கள்லாம் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, இப்படி ஒரு மந்திரவாதி இருக்கிறாரு, அந்த மந்திரவாதி கிட்ட போய் தோஷம் கழிச்சா எல்லாம் சரியாக போகணும். இப்போ கிறிஸ்தவ திருச்சபைக்கு செல்லுகிறவங்க இவங்க, திருச்சபையில் அங்கமாக இருக்கிறவங்க, பைபிள் படிக்கிறவங்க, ஜெபம் பண்ணுறவங்க, விசுவாச பிரமாணம் சொல்கிறவங்க, பாவாரிக்கை சொல்கிறவங்க, காணிக்கை கொடுக்குறவங்க, இப்போ இவங்க கேட்குறாங்க இப்படி மந்திரவாதிகிட்ட போகலாமா? இதை ஏங்கிட்டே கேட்டு தெரியணும். உனக்கு பைபிள் இல்லை, இந்த பைபிள் என்ன சொல்லுகிறது? குறி கேட்க போகிறதே கொலைக்கு, அதாவது மரண தண்டனைக்குரிய பாவனை பைபிள் சொல்லுதில்ல. இது ஏன் புரியல? பயம். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க நல்ல நாள் பார்க்காம கல்யாணம் நடத்துறாங்க. நல்ல நாள் பார்க்காம கல்யாணம் நடத்துற அளவுக்கு கட்ஸ் உள்ள கிறிஸ்தவம் எவ்வளவு பேர் இருக்கிறோம். பெரும்பாலான கிறிஸ்தவ குடும்பங்கள் வருகிற பத்திரிகையை பாருங்க. அந்த பிற மதத்தவர்கள் என்னைக்கு அது என்ன சொல்றது, சுப முகூர்த்தோடு சொல்றாங்களோ, நல்ல நாள் சொல்றாங்களோ, அந்த நாள் தான் இவனும் அடி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அந்த மண்டபத்தை புக் பண்றான். அதனால பல நேரங்களுக்கு நமக்கு ஒரே நாளில் 3-4 கல்யாணம் வீட்டுக்கு போக வேண்டியிருக்குது. 4 வீட்டுக்கு போய் நம்ம மொய் எழுதணும். 4 வீட்லையும் சாப்பிட முடியுமா? 4 வீட்டுக்கு நம்ம போயிட்டு ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்குது. நம்ம கொடுத்தா ஒரு வீட்டில் தான் சாப்பிட முடியுது. இவன் என்ன பண்ணா, நல்ல நாள் பார்த்து அந்த ஒரே நாள் தான் வச்சிருக்கிறான். எல்லா பண்றதையும் பண்ணி போட்டு மேலே ஒரு வசனம் போடுவான். அது வசன நம்பிக்கை, சென்டிமெண்ட்னா என்னது எல்லாருக்கும் தெரியும். அப்படித்தானே? இந்த காரியம் இவர் நாள் பார்த்து கல்யாணம் பண்ணாராம், வைக்கிறாராம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நல்லா வெயிட்டாக கேட்டு வாங்கினாரு. 1.5 கிலோவுக்கு குறையாம நகை வேணும். பொண்ணு இவ்வளோ படிச்சிருக்கணும், இவ்வளவு கலரில் இருக்கணும், இவ்வளோ உயரம் இருக்கணும், இவ்வளோ ஸ்டைலாக இருக்கணும், நடக்கிறவள இப்படி அசைவு இருக்கணும், இப்படி எல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணார். பண்ணி முடிச்சுட்டு அட்டையில் மட்டும் போட்டார். இது எல்லாம் யாரால வந்தது? செய்கிற தப்பெல்லாம் பண்ணிட்டு கர்த்தர் மேலே என்ன செய்யற ஒரு பொய்யான வார்த்தை. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆமாம். குமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் 10 பவுனு 20 பவுனு 30 பவுன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாம் கிலோ கணக்காயிடுச்சு இல்லையா? 1 கிலோ 2 கிலோ, எத்தனை கிலோவை கொடுத்து என்னங்க பிரயோஜனம்? மனசு சரியில்லைன்னு சொன்னால் கிலோ எல்லாம் அப்படி தான் இருக்கும். போகிறவள ஜெகஜோதியாக தான் போகிறாங்க. கோலார் தங்க சுரங்கத்தினுடைய ஷோகேஸ் பொம்மைகள் மாதிரி தான் போகிறாங்க. அப்படியே பொன்னால ஜொலிக்கிறாங்க. இவங்களுடைய குடும்பத்தினுடைய வலிமை வசதியை காண்பிக்கிறது கழுத்தே தெரிய மாட்டேங்குது, கையே தெரிய மாட்டேங்குது. வளையல போட்டு இங்கே வர போட்டிருக்கிறாங்க. கழுத்து ஃபுல்லாக பாவம், வெயிட்டு தாங்க முடியாமல் அது கஷ்டப்பட்டு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு கழுத்து வலி வர்றதுக்கு காரணம் இந்த அளவுக்கு அதிகமாக நகை போடுறதும். கல்யாணம் ஆயிட்டுங்கிற ஒரு அடையாளத்துக்கு தாங்க தாலி செயின் போடுறாங்க. அதுலேயுமா ஒரு 20 பவுன் வேணும். அதுலேயும் நாங்கள் யாருங்கிறத காட்டணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு வட்டம்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும்? ஆமாம், வட்டம். அந்த வட்டத்தை அந்த மாதிரி தான் கழுத்தில் போட்டுட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட போய் நிற்கிறது. டாக்டர் இப்போ பேக் பெயினாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது? ஊறுபட்ட வெயிட்டை கழுத்தில் போட்டு அலைஞ்சா அப்புறம் என்ன பண்ண முடியும்? நாட்டில் திருடம் பெறுகிறது காரணம் என்ன? நாம் கொஞ்சம் பேலன்ஸாக இருக்க மாட்டேங்கிறோம். இதுக்காகவே நிறைய பேர் சர்ச்சஸுக்கு வரோம், இதெல்லாம் ஷோ காட்டுறது. அது இல்லைன்னா வரமாட்டோம். ஆக என்னதான் போட்டாலும் மனம் சரியில்லை, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு அந்த எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு நல்ல நாள் பார்க்காம கர்த்தரை சார்ந்து கல்யாணத்தை வைக்க முடியுது. கடைசியில் என்ன சொல்றாங்க? எதுக்கும் முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல சொல்லியிருப்பாங்க. கடவுள் சொன்னதை பத்தி நம்பிக்கை கிடையாது. கடவுள் சொல்றாரு, நாள் பார்க்காதப்ப நாள் பார்த்தா உனக்கு மரண தண்டனை விதிக்கணும், உன்னை நான் அழிக்கணும். நாள் பார்க்கிறவன் அழிக்கப்படுறவனு பைபிள் சொல்லு. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடல்ல. ஆனா இவன் நாள் பார்த்துட்டு சொல்றான், சித்தப்பா சொன்னாரு, பெரியப்பா சொன்னாரு, குடும்பத்தோட பெரியவங்க சொன்னாங்க அப்படின்னு. கடவுள் சொன்னதை விசுவாசிக்க மாட்டேங்கிறான். சித்தப்பா சொன்னதை விசுவாசிக்கிறான். சித்தப்பாவா உன்னை வாழ வைப்பாரு, பெரியப்பாவை உன்னை வாழ வைப்பாரு. கடவுளை விட சித்தப்பா என்ன பெரியவரா? கடவுளை விட பெரியப்பா பெரியவரா? கடவுளை விட தாத்தா பெரியவரா? எல்லாரோட பெரியவர் யாரு? தேவன் இல்லையா? அவருடைய பைபிள் என்ன சொல்லுது அதை கேட்கணும். ஏன்னா அந்த கட்ஸ் கிடையாது, அந்த கரேஜ் கிடையாது. ஏன்னா காட் கிடையாது. கர்த்தரை அறியல, கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லை. உலக வழக்கங்களை நம்புகிறோம், ஊரா சொல்றதை நம்புறோம், பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றதை நம்புறோம், பிரமாதம் சொல்றதை நம்புறோம், வேதம் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறோம். ஊருப்பட்ட பிரசங்கம் கேட்கிறோம், ஊருப்பட்ட உபதேசம் கேட்கிறோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல், விற்கிறது கொள்றது, கல்யாணம் பண்றது கூட, இதுக்கெல்லாம் எதை யார் சொல்றதை கேட்கிறோம்? ஊரா சொல்றதை கேட்கிறோம். உபதேசம் கேட்கறது சபையில வர அந்த உபதேசத்தை சார்ந்து வாழ்க்கையில ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறோம். தெரிஞ்சவன், அடுத்தவன், பக்கத்து வீட்டுக்காரன், நண்பன், அவன் என்ன ஆலோசனை சொல்றானோ அதைத்தான். எதுக்கும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. 10க்கும் 11, 30க்கு இடையில பண்ணா நல்லா இருக்கும்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதனால பார்த்து அதைத்தான் கேட்கிறானே ஒழிய
நாள் பார்க்கிறவன் தேவ சமூகத்துல வரக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லுதே, அதை பார்க்க மாட்டேங்குது. ஏன்னா தைரியம் இல்லைங்க. காட சார்ந்து வாழ தெரியல. சர்வத்தையும் பூமியும் படைத்தவர் எந்த கிரகங்களின் அடிப்படையிலும் அல்ல, எந்த சிறுசி அடிப்படையும் இல்லை. நாம காட சார்ந்து வாழ அழகு. எல்லாத்தையும் படைச்சவர் யார்? God is the creator of all things. அவர் தான் நம்முடைய வாழ்வினுடைய நல்லதையும் கெட்டதையும் தீர்மானிக்க முடியும். எனவே அவரை சார்ந்து வாழணும். அப்படி வாழணும்னு சொன்னா நமக்குள் கர்த்தர் இருக்கிற நிச்சயம் நமக்கு வேணும். அப்பொழுது நமக்கு தைரியம் வரும். எனவே வாழ்க்கையில எந்த நெருக்கடி எந்த சோதனை வந்தாலும் கர்த்தருடைய ஆவி நமக்குள் இருக்கும் பொழுது நாம் தைரியமாக இருப்போம். இந்த உலகத்துல சோதனைகளுடைய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், be of good cheer, I have overcome this world. பல போராட்டங்கள், ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் வரும், ஒவ்வொரு விதங்களுக்குள்ள வரும். என்ன வந்தாலும் ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருந்துன்னு சொன்னா தைரியமாக தாவீதை போல நம்ம சந்திப்போம். நாம நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டோம். நம்முடைய ஷேப் மாறாது, நம்முடைய சுபாவம் மாறாது, நம்முடைய மனம் மாறாது, நம்முடைய நம்பிக்கை மாறாது. நாம தைரியமா ஸ்டாண்ட் பண்ணுவோம். கலக்கம் வரும், அது காமன் நேச்சர், ஹியூமன் நேச்சர். கலக்கம் வரலாம், ஆனா சூசைட் பண்ண போற அளவுக்கு வரக்கூடாது. இன்னைக்கு எவ்வளவு கிறிஸ்தவங்க சூசைட் பண்றாங்க. திருச்சபைகளுக்கெல்லாம் வந்து கம்யூனெல்லாம் கலந்து கொண்டு, ஆராய்ச்சியில் கலந்து கொண்டு, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்த உடனே சூசைட் பண்றாங்க. காரணம் என்ன? ஒரு போலி கிறிஸ்தவ வாழ்க்கையில இருந்தபடினால உண்மையான வல்லமை வரவே இல்லை, வாழ்க்கையை சந்திக்கிற ஆற்றல் இல்லை, மன தைரியம் கிடையாது. ஆனா பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்தா எந்த நெருக்கடி வந்தாலும் சரி நாம சூசைட் பண்றதுக்கெல்லாம் சிந்திக்கவே மாட்டோம். We are able to stand, we are able to face, because God has strengthened us, because God is with us. We don't have to fear about anything. ஆம் அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியை பெற்றவன் தான் கிறிஸ்தவன். அந்த பரிசுத்த ஆவியை அவன் பெற்றவனாக இருக்கும் பொழுது உலகத்தினுடைய எல்லா விதமான சூழல்களிலும் அவன் தைரியமான இருக்க இயன்றவனாக இருக்கிறான். அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியை பெறுகிற பொழுது என்ன நடைபெறுகிறது சொன்னார். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 7ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கும், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் தி டெவில், he will run away. அவன் ஓடிடுவான். இதான் பை சிஸ்டம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிசாசுன்னு பிரச்சனை. நைட்ல தூங்க போன பிறகு ஒரு பாத்திரம் கீழே விழுந்தாலே முதல்ல என்னதான் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பிசாசுடைய உபத்திரவம். செருப்பை போட்டு வெளியே கிளம்புறவில்லை, ஏதோ அது தடுமாறி ஏதோ உள்ள மாட்டிக்கிட்டு சொன்னா உடனே பிசாசு, எதற்கெடுத்தாலும் பிசாசு. ஆனா பைபிள் நமக்கு என்ன சொல்லணும்னு சொன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆனா இன்றைய கிறிஸ்தவர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருந்தால், if we have got the Holy Spirit, we will be enabled, we will be made powerful to stand against the devil. பிசாசை எதிர்க்க வேண்டியது யாருன்னு சொன்னா, யாருக்கு எதிராக பிசாசு வந்திருக்கான அவங்க தான் எதிர்க்கணும். கர்த்தரை அறியாதவர்களுடைய நிலைமை வேற. கர்த்தரை அறிந்தவங்க, கர்த்தரோட இருக்கிறவங்க, கர்த்தருடைய வல்லமை பெற்றவங்க, அவர்கள் பிசாசு தங்களுக்கு எதிராக வந்து அவனை எதிர்க்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை எங்க ஓடுறாங்க? ஏதாவது ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா, அவங்க இந்த பில்லி சுனித்தை உடைப்பாங்களா, மந்திர கட்டை நீக்குவாங்களா, தாயத்தை எடுப்பாங்களா, தகடு எடுப்பாங்களா, இல்லை ஜெபிச்சு தண்ணி தெளிச்சு, அதனால நிறைய பேர் சொம்பா தண்ணியை கொண்டு தானே செய்யறாங்க, வீட்டில் தெளிக்கிறாங்க. சிலர் அதில் வேற சொல்லுவாங்க, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், இந்த வீட்டை முற்றிலும் தெளிக்கிறேன், இந்த அறையில தெளிக்கிறேன். யாரையா உனக்கு சொல்லி கொடுத்தா இயேசுவின் ரத்தத்தை கொண்டு வீட்டில் தெளிக்கிறதுக்கு? யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? நீ எந்த பைபிள்ல படிச்ச? தண்ணியை தெளிக்க, ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொல்ல, ஏதோ அவர் ஜெபம் பண்ணி கொடுப்பாராம் தண்ணியை, அந்த தண்ணியை கொண்டு தெளிச்சா இல்லையா? விசுவாசத்துல பிசாசை எதுக்கணும் ஐயா, தண்ணி தெளிச்சல்ல, அது பிரமத நம்பிக்கைகள். நம்ம தண்ணி தெளிக்கவும் தேவையில்லை. இயேசுடைய ரத்தம் வந்து எதுக்கு தெளிக்கப்படும்? இருதயத்துல தெளிக்கப்படணும். மனுஷனை சுத்திகரிக்கிறதா இயேசுடைய ரத்தமே ஒழிய உங்க வீட்டை சுத்திலும் தெளிக்கிறதுக்கு இல்லை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வீடு பிரதிஷ்டை வர்றவங்க ஒவ்வொரு அறையிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் என்னமோ அவர் சொம்புல வாங்கிட்டு வந்தது மாதிரியும், ஏதோ ஒரு பாத்திரத்தை வாங்கிட்டு வந்தோம் இங்க தெளிக்கிறாராம். யார் சொல்லி கொடுத்தா? அப்படி தெளிக்கப்பட வேண்டிய இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்பட வேண்டியது வீடு அல்ல, உங்க கிச்சன் கிடையாது, உங்க ஸ்டோர் ரூம் கிடையாது, உங்களுடைய ஹால் கிடையாது. இயேசு ரத்தம் தெளிக்கப்பட உங்க இருதயம். ஏன்னா பிசாசு ஒரு இடத்தின் அடிப்படையில் வருகிறவன் அல்ல, அந்த இடத்தில் இருக்கிற ஆட்களின் அடிப்படையில் வருகிறவன்.
வீடு கிரக பிரவேசம் நடக்கிறவள்ள பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவார். அவர் ஜெனியூனா ஜெபம் பண்றார். ஆண்டவரே, இந்த இடத்துல தெய்வ பிரசன்னம் நிரம்புவதாக, தெய்வ வல்லமை நிரம்புவதாக, எல்லா அந்தகாரம் அகலுவதாக, எல்லா தீங்கு தீவனையில் ஓடி போவதாக, அப்படி ஒவ்வொரு அறையிலும் போயிட்டு ஒவ்வொரு அறையும் ஜெபமிட்டு இந்த இடத்துல பிரசன்னம் தங்குவதா, பிரசன்னம் தங்குவதா, பிரசன்னம் தங்குவதா. இது ஒரு ஸ்பிரிச்சுவலுக்காக, நமக்கு வேற வார்த்தை இல்லை. அதனால என்ன பண்றோம், கேட்கறவங்க கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக இந்த பிரசன்னங்க தங்குவதாங்க. ஆனா எந்த பிரசன்னமும் எந்த அறைக்குள்ளேயும் தங்காது. நல்லா புரிஞ்சுங்க. கடவுளுடைய பிரசன்னம் வந்து ஒரு அறைக்குள்ள தங்காது. பிரசன்னம் என்பது எங்கே தங்கும்னு சொன்னா அந்த இல்லத்துல வாழுகிறவர்கள் இடத்துல. அப்ப அந்த வீட்டுக்கு பிரசன்னம் வேணும்னு சொன்னா அறையில பிரசன்னத்தை கொண்டு வரதில்லை. அந்த வீட்டுல வாழ்றவங்களுக்கு பிரசன்னம் வேணும்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட தான் பிரசன்னம் இருக்கு. அந்த அவர்களோடு கர்த்தர் இருந்தால் அந்த வீட்டுக்கு விடுதலை உண்டு. அதுக்கும் பதிலாக நம்ம பாஸ்டர் எல்லாம் கூப்பிட்டு, இப்ப நம்ம தான் பாஸ்டர்களை நம்புறது கிடையாது. அதுக்கெல்லாம் விசேஷமான கிறிஸ்தவ மந்திரவாதிகள் இருக்கிறாங்க, வரம் பெற்ற ஊழியக்காரங்க. இதுக்காக நம்ம மற்ற சபைகளுக்கும் போவோம். அங்கே போயிட்டு அவருக்கு ரொம்ப வரம் இருக்குது, அவர் வந்து ஜெபம் பண்ணால் சரியாக போகும் அப்படி சொல்லிட்டு அவரை அழைச்சிட்டு வந்து இந்த புற மதங்களில் மந்திரவாதிகளை யூஸ் பண்ணுறது மாதிரி கிறிஸ்தவங்களில் இதுவுகளை யூஸ் பண்ணுறது. அருமையானவர்களை, நீங்கள் உங்களுக்குள்ளே பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் வீட்டுக்குள்ளே பிசாசனுடைய என்ட்ரியை தடை பண்ண முடியும். வேற எத்தனை கொடிகட்டுற ஊழியக்காரங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாலும் அந்த நேரத்துக்கு தான். ஏன்னா ஒரு வீட்டில் வாழ்கிற ஆட்களின் அடிப்படையில் தான் பிசாசனம் செயல்படுறான். அந்த ஆட்கள் கர்த்தருடைய ஆவி நிரம்பி இருந்தால் அவன் செயல்பட முடியாது. அப்படி செயல்படுகிற பொழுது கூட பிசாசு வந்தா பைபிள் சொல்லுது, நீங்க என்ன பண்ணுங்க, பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நல்லுங்கள். நாம எங்க ஓடுறோம், ஏதோ ஒரு ஊழிய காட்ட போறோம், சுவிசேஷத்துல போறோம், அவருக்கு ஆவியின் வரம் 9 இருக்குது, அவருக்கு பிசாசு துரத்துற வரம் இருக்குது, கட்டுகளை உடைக்கிற வரம் இருக்குது அப்படி சொல்லிட்டு. நான் ஒரு டிவியில குமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஊழியக்காரருடைய ஜெபத்தை போனேன். அவர் பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிறேன், உதறுகிறேன், அடிக்கிறேன், உதைக்கிறேன், அறுக்கிறேன், வெட்டுக்கிறேன்னு அப்படியே முகத்தில் ஒரு விதமாக வச்சு ரொம்ப மிரட்டுவார். இந்த மாதிரிலாம் பித்து எறிகிறேன், உடைக்கிறேன், உதறுகிறேன்னெல்லாம் போகாது. பிசாசெல்லாம் நம்முடைய இந்த விதமான வேடிக்கையான வார்த்தைகள்லாம் ஓட மாட்டாங்க. நமக்குள்ள ஆவியானவர் இருக்கணும். அந்த ஆவியோடு இருந்து கொண்டு பிசாசு இருக்கணும். இன்னைக்கு ஜனங்கள் வந்து பல ஜப கூரைகளை நோக்கி ஓடுறாங்க, ஜப சென்டர்களை நோக்கி ஓடுறாங்க. அங்க போய் அந்த பாஸ்டர்களே பிசாசை துரத்துறாங்க. இப்போ புறமதத்தும் மந்திரவாதியை கொண்டு துரத்துறதுக்கும் நீ துரத்துறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நீ பாஸ்டர்கிட்ட போறான், மந்திரவாதிகிட்ட போறான். வேதம் என்ன சொல்லுது? நீ பிசாசை துரத்து. If you are the true Christian, you have the power to chase the devil. பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் தான் சொல்லப்படுகிறவர்களே. உங்கள் பாஸ்டரை கொண்டு எதிர்த்து நில்லுங்க, சுவிசேஷங்களை கொண்டு எதிர்த்து நில்லுங்கள் அல்ல. நாம அவர்கிட்ட போய் தஞ்சம் போகிறோம். ஐயா நீங்க வாங்க ஐயா, வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க ஐயா. அதனால பிசாசானவன் நம்மளை வேடிக்கை காமிச்சுட்டே இருக்கிறான். நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எபேசியர் 6:11-12 வாசிக்கும் பொழுது பிசாசினுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க நீங்கள் திராணி உள்ளவர்களாக மாறுங்க. உங்கள் வீட்டில் பாஸ்டர் வந்து 24 மணி நேரம் தங்கி இருக்க முடியாது, நீங்க தான் இருக்கிறீங்க. அப்போ you are to be filled with the Holy Spirit. பரிசுத்த நீங்கள் இருந்தா பிசாசம் வருகிறவள்ள அப்பாலை போ பிசாசுன்னு சொன்னா அது போகும். சுவிசேஷங்கள் மூலமாக, பாஸ்டர் மூலமாக அல்ல. சுவிசேஷங்கள் வேலை அது கிடையாது. அவங்க வேலை எது சொன்னா கிறிஸ்துவை அறியாதவங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண போகணும். கிறிஸ்துவை அறிந்த கிறிஸ்தவங்களுக்கு அல்ல. அவர்களுக்கு கர்த்தரை காட்டுறதான் வேலை, கர்த்தரை அறிவிக்கிறதான் வேலை. உங்க வீட்டில் இருக்கிற பிசாசை எல்லாம் துரத்திக்கிட்டு இருக்கிறது இல்லை. உங்க வீட்டில் இருக்கிற பிசாசை துரத்துறது யாரு? நீங்க தான் துரத்தணும். ஏன்னா நீங்க தான் இங்க வாழ்றீங்க. அப்போ பிசாசுகளை துரத்துகின்ற ஆற்றல் பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு வருகிறது. எனவே we must be enabled to have the power to chase the devil. அந்த பிசாசை துரத்துற ஆற்றலை பெறணும். இதெல்லாம் கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்குங்க. நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். ஐயோ நான் துரத்த முடியுமா? இல்ல, நாம தான் துரத்தணும். உங்க வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க தான் அதை சந்திக்கணும். ஏன்னா துரத்துகிறது வந்து ஊழியக்காருடைய வல்லமை இல்லை, ஹோலி ஸ்பிரிட்டுடைய வல்லமை. நம்ம கிட்ட ஹோலி ஸ்பிரிட் தான் நாம துரத்தலாம். எனவே அருமையானவர்களே, 4 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது, ஆனாலும் நேரங்கள் குறைவா இருக்கிறபடியால் முடித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் they are powerful people. அவர்கள் பரிசுத்தாவினால் பலப்படுத்தப்பட்டவர்கள். அதை நாம் அனுபவிக்க வேண்டும்.
பரிசுத்த ஆவியில் தான் நம்முடைய பரிசுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும். பரிசுத்த ஆவி இல்லாமல் நாம் கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடாது. அந்த பரிசுத்த நமக்குள்ளே வருகிற பொழுது முதலாவது உலகத்தாரை போல நாம் வாழாதபடி பாவத்தை எதிர்த்து நிற்க ஆற்றல் உள்ளவர்களாக மாறுவோம். இரண்டாவதாக பரிசுத்தமான சுபாவங்களை வெளிப்படுத்த ஏற்றவர்களாக மாறுவோம். மூன்றாவதாக வாழ்க்கையில் எந்த சோதனைகள் வந்தாலும் அவளை எதிர்த்து நிற்க ஏற்றவர்களாக மாறுவோம். நான்காவதாக பல பேர் விதங்களிலே பிசாசம் நமக்கு எதிராக வருகிற பொழுது நமக்குள் இருக்கிற ஆவியின் ஆற்றலை கொண்டு அந்த பிசாசை நாம எதிர்க்கலாம், பிசாசை நாம் துரத்தலாம். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான் என்று வேதம் நமக்கு அஷூரன்ஸ் கொடுக்கிறது. எனவே இந்த விதமான வல்லமையை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? இந்த விதமான ஒரு வல்லமையை நம்ம கொடுப்பதற்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அதற்காக தான் பரிசுத்தாய் கொடுக்கப்பட்டது. இவற்றை நாம் அறிந்திருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு அதிகமாகிவிட்டது. நாம் இன்றைக்கு அந்த வல்லமையை பெற்றிருக்கிறோமா? இந்த வல்லமையை நம்பி வாழுகிறோமா? கிறிஸ்துவை நமக்குள்ள ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக ஹோலி ஸ்பிரிட்டை நாம் பெற்றிருக்கிறோமா? இல்லை என்றால் ஆண்டவர் தருகிற இன்னொரு தருணத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளும். இந்த உலக வாழ்க்கையிலே பாவத்தை எதிர்ப்பதற்கு தேவ வல்லமை நமக்கு வேண்டும். சரியான குணாதிசயங்களோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு பரிசுத்தாவுடைய வல்லமை வேண்டும். உலகத்தில் இந்த உலக சூழ்நிலை வருகிற பலவிதமான போராட்டங்களை, பலவிதமான பிரச்சனை, சோதனை சந்திப்பதற்கு பரிசுத்தாவுடைய வல்லமை வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு எதிராக எப்பொழுதும் போராடுகிற பிசாசானவனை எதிர்த்து நின்று அவனை துரத்துவதற்கு பரிசுத்தாவுடைய வல்லமை வேண்டும். இந்த பரிசுத்தாவுடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது வருகிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.